ராமகிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம். இந்த புனிதமான நல்ல நாளில் இந்த புனிதமான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சாமிஜி அவர்களுக்கும் மற்ற பக்தர்கள், சாமி விவேகானந்தரின் வழி வந்த அந்த பக்தர்களின் வாரிசு அவர்கள் அனைவரையும், பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நாள் எப்பொழுதோ ஒரு நல்ல நாளாக முதல்லையே இந்த நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டும். ஆனால் சூழ்நிலை காரணமாக இன்றைக்கு இந்த நாள் நடக்க இருக்கிறது. அனைவரும் வருக என்று வரவேற்கிறோம். அடுத்த நிகழ்ச்சிகள் தொடரும். ஜெயராமகிருஷ்ணன். ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். 1983ஆம் ஆண்டு ஸ்ரீமத் சுவாமி வீரேஸ்வரானந்தி மகாராஜ் 10வது தலைவர், ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண மிஷன், பேலூர் மடம், மேரி லூயி பர்க் என்ற பக்தைக்கு அவங்க 6 பாகம் விவேகானந்தர் பற்றி மேலை நாட்டில் இருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விவேகானந்தா அவார்டு ராமகிருஷ்ண மிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் கல்ச்சரில் அது கொடுக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சி. அப்போ சுவாமி வீரேஸ்வரானந்தி மகாராஜ் சொன்னார், இந்த அம்மையார் நிறையா விவேகானந்தர் பற்றிய செய்தி பப்ளிஷ் ஆகாதது, அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பர் பல ஊர்களிலிருந்து, நியூயார்க், புரூக்லின், அங்கெல்லாம் அங்கே கலெக்ட் பண்ணி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவில் செஞ்சுருக்கிறாங்க, நம்ம இந்தியாவில் செய்யணும் என்று அவர் வேண்டுகோள் கொடுத்தார். அப்புறம் ஒரு 2 சம்பவம் அவர் சொன்னார். இது அன்பப்ளிஷ்டுன்னு அப்படின்னு சொன்னார். ஒன்று சுவாமி விவேகானந்தர் மகாபலேஸ்வரம் அங்கே அந்த ஏரியாவில் போயிருக்கும்போது ஒரு அட்வொகேட் வீட்டில் தங்கியிருந்தார். அந்த வீட்டில் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு. அவங்க இது 2-3 நாள் அவர் பார்த்தாரு. அப்புறம் அவர் சுவாமிஜி சொன்னார், அந்த குழந்தைய ஏன்ட்ட கொடுங்க. இரவு முழுவதும் அது அழுதுகிட்டே இருந்துச்சு. சுவாமிஜி சொன்னார், அந்த குழந்தைய ஏன்ட்ட கொடுங்க. சுவாமிஜி, உங்களுடைய இது தியானம், உங்களுடைய எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும், இல்லை நீங்கள் என்கிட்ட கொடுங்க, ஒரு நாள் மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் மடியில் படுக்க வச்சுட்டு அவர் தியானம் பண்ணார். அன்று அது முழுவதும் அது அழுகவே இல்லை, அந்த குழந்தை அழுகவே இல்லை. அப்புறம் இன்னொரு சம்பவம் சொன்னார், இந்த மாதிரி எண்ணற்ற நிகழ்ச்சிகள் இருக்கலாம். நம்ம இந்தியாவிலையும் அவர் பரிவரஜக்கரா சுவாமி விவேகானந்தர் போயிருக்கிறாரு. மேலைநாடு சென்று, அமெரிக்கா சென்று திரும்பி வந்த பிறகும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம முயற்சி எடுக்கணும்னு சுவாமி வீரேஸ்வரன்ஜி சொன்னார். இன்னொரு நிகழ்ச்சி கேத்ரி மகாராஜா அவருடைய சமஸ்தானத்தில் அது நடந்தது. ஒரு சாது வர்றாரு, ராஜாவே அவர் ரொம்ப திட்டுறாரு. அவர் அமைதியாக இருக்கிறாரு, ராஜா அமைதியாக இருக்கிறார். அடுத்ததாக விவேகானந்தரை பற்றி இழிவாக பேசுகிறார். இது பேசின உடனே ராஜா கோபம் வந்துடுது. நீங்கள் என்னை பற்றி பேசினாலும் பரவாயில்ல, என்னுடைய குருவை பற்றி, என்னுடைய மதத்தை பற்றி இவ்வாறு இழிவாக பேசுகிறீர்கள், நான் இனிமேல் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, வெளியில் போங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த சாது விழுந்து சிரிக்கிறார். இதுதான் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம். நம்முடைய மதத்தை தாயாக மதிக்க வேண்டும், நம்முடைய குருவை நம்ம மதிக்க வேண்டும், இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த சாது விழுந்து சிரிக்கிறார். இந்த 2 சம்பவத்தை அவர் சுவாமி வீரேஸ்வரானந்தி சொன்னார். ஸ்ரீமத் சுவாமி பிரபான்ஜி மகாராஜ் அவர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருந்தார். 1997 அப்போ நம்ம விவேகானந்தர் லெக்சர்ஸ் ஃப்ரம் கொலம்போ டு அல்மோரா அதனுடைய 100ஆண்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அவர் வந்தது அவருடைய ஐ ஆப்ரேஷனுக்காக, ஐ ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னை வந்தார். சங்கர நேத்ராலயெல்லாம் பார்க்குறதுக்காக வந்தார். அவர் பேரறிஞர், பழைய விஷயங்கள்லாம் அவர் கலெக்ட் பண்ணுவார். ஒரு மகேந்திரநாத் குப்தா அந்த டைரி கூட அவர் கலெக்ட் பண்ணி அவர் வச்சுருக்கிறார். இந்த காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகள், அதனுடைய பேசிஸே மகேந்திரநாத் குப்தா அவருடைய டைரி தான். தனக்காக எழுதப்பட்ட அந்த டைரி இப்பொழுது மக்களுக்கு, பக்தர்களுக்கு அது பெரிய ஒரு வேதமாக, ராமகிருஷ்ண வேதமாக இருக்கிறது. அப்படி அந்த சுவாமிஜி தன்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தது. நம்மளெல்லாம் ஒவ்வொரு சுவாமியும் கூப்பிட்டு தனித்தனியாக அவர் கேட்டார். சுவாமி, நான் இங்கே சுவாமி விவேகானந்தர் எங்கெங்கே சென்னையிலலாம் அவர் சொற்பொழிவு கொடுத்தாரு, அந்த இடத்துக்கெல்லாம் நான் போகணும். அப்புறம் விவேகானந்தர் சம்மந்தப்பட்ட பக்தர்கள் அவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போகணும்.
அப்படின்னு நம்ம வந்து திரு அலசிங்க பெருமாள் அவங்களுடைய வீட்டுக்கும் நம்ம கூட்டிகிட்டு போனோம். இப்படி ஒவ்வொரு இடமா அவர் அப்புறம் ஒவ்வொரு சுவாமியும் அவர் தனித்தனியாக பார்த்தார். அப்படி பார்க்கும் பொழுது ஸ்ரீமத் சுவாமி கமலாத்மான்ஜிட்ட அன்னை சாரதா தேவி சென்னைக்கு வந்திருக்கிறாங்க, உறுதியாக யாராவது சீடர் இருப்பாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார். அப்போ உடனே அவர் ஒரு ஆர்டிக்கல் கொண்டாந்து கொடுத்தாரு. ராமகிருஷ்ண விஜயம் 1915 பப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்டிக்கல். அதில் ஒருவர் சாரதா தாசன் என்பவர் எழுதியிருக்கிறார். அவர் தானும் தன்னுடைய தாயும் அன்னை சாரதா தேவியை பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச தகவல் வந்து ஹிந்துவில் சாரதா தேவி இன் சென்னை அப்படின்னு பப்ளிஷ் ஆகிருந்தது. அதை படிச்சுட்டு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆர்டிக்கலில் கிடைச்ச உடனே அதுக்குரிய முயற்சி எடுத்தோம். முயற்சி எடுக்கும்போது நம்ம ஒரு வாலண்டியர் ஜெகன்மோகன், அவருக்கு இப்போ ஒரு 85 வயசு, அவருக்கு வர முடியலங்கிற மாதிரி சொன்னார். அவர் தினந்தோறும் நம்ம ஹிந்து ஆர்கைவ்ஸுக்கு உரிய பெர்மிஷன் வாங்கி தினந்தோறும் போய் அங்கே இருக்கிற அந்த ஒவ்வொன்றா நீங்களே பார்த்துக்கோங்க, நாங்கள் மெட்டீரியல்லாம் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்துக்கணும். அது கொஞ்சம் சைடாக தலைகளெல்லாம் இருந்துச்சு. அது இருந்தாலும் அவர் பொறுமையாக அவர் பார்த்தார். அப்படி பார்க்கும்போது அன்னையார் வந்த அந்த இதில் ஹிந்துவில் பப்ளிஷ் பண்ண அந்த ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு வந்துட்டார். அது பிறகு வேதாந்த கேசரிலையும் அது நம்ம பப்ளிஷ் பண்ணோம். இப்படி ஒவ்வொரு வீடாக போகும்பொழுது திரு அலசிங்க பெருமாள் அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து ஜிஜி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஜிஜி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்கிற இங்கே தான் சுவாமி வந்து விவேகானந்தர் உக்காந்துருப்பார் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க வயதான பெண்மணி உடனடியாக ஒரு ஸ்டிக்கு கொண்டாந்து காமிச்சாங்க. சுவாமிஜி எங்கே தங்கியிருந்தாரோ, எங்கே நெருக்கமாக பழகினாரோ அவர்களுக்கு தான் வைத்திருந்த ஏதாவது ஒரு பொருளை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டு போயிடுவார். அப்படி இது வந்து சுவாமி விவேகானந்தர் எங்களுக்கு கொடுத்தது. இது எங்களுடைய ஃபேமிலி ட்ரெஷர், இது பொக்கிஷம், இது நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க இது எங்களுடைய ஃபேமிலி ட்ரெஷர். அவங்களுடைய பூஜை அறையிலே அவங்க வச்சுருந்தாங்க, ரொம்ப பத்திரமாக நன்றாக அவங்க வச்சுருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு இடமா போய் தான் இந்த ரிசர்ச் இது ஆரம்பித்தது. இதில் வந்து ப்ரொஃபஸர் ராமநாராயணன் அப்படின்னு அவர் நம்ம விவேகானந்தா காலேஜில் ஆங்கில ப்ரொஃபஸர், அவரும் இந்த நம்ம டீமில் இருந்தார். பேசுமணி அவர் காலமாயிட்டார். அவர் எழுத்தாளர். தமிழ்நாட்டில் ராமகிருஷ்ண இயக்கம் என்ற ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்கிறாரு, நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இலங்கைக்கும் சென்று ராமகிருஷ்ண இயக்கம் இலங்கையிலே என்று அதையும் அவர் நிறைய மெட்டீரியல்லாம் அவர் கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்படி பேசுமணி, ப்ரொஃபஸர் ராமநாராயணன், அப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் பரமசிவம் ஐஐடி, அவரும் இதில் நமக்கு உறுதுணையாக இருந்தார். நம்ம மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜுக்கு போனோம். அங்கு சிங்காரவேலு முதலியார் அவர்கள் அங்கு அவர் வந்து ப்ரொஃபஸராக வேலை பார்த்தார். சுவாமியினுடைய தொடர்பில் அந்த வேலையை அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அங்கே இருக்கிற காலேஜ் மேகசின் அதெல்லாம் அவங்க கொடுத்தாங்க. இப்போ திருமதி பாரதி டீச்சர், நம்ம சாரதா வித்யாலயா டீச்சர், அவங்களுடைய வழித்தோன்றல் அவங்களெல்லாம் நம்ம சந்தித்து நம்ம கேட்டோம். அப்போ வந்து அவங்க மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் அவரை விடவே மாட்டேன்ட்டாங்களாம். நீங்கள் நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க, பணி எடுக்கிறீங்க, அதனால் இங்கே தான் இது கண்டினியூ பண்ணணும். ஆனால் அவர் முடிவாக அந்த ப்ரொஃபஷனல்ஷிப்லேருந்து விட்டுட்டு வந்துட்டு அவர் தியாக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தார். இப்படி ஒவ்வொரு இடமா நம்ம சென்று நாம் அதை எல்லாம் சேகரித்தோம். அப்படி அதுக்கு பிறகு அது அப்படி எப்படியோ தெரியல, அது விட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ சுவாமி தக்ஷஜானந்த்ஜி அவர் விவேகானந்தர் இல்லத்தில் அவருக்கு அங்கே போஸ்டிங் ஆச்சு. அங்கே நமக்கு அந்த தெய்வாதீனமாக அது நமக்கு கிடைச்சது. அந்த 97 நம்ம அந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம அங்கே போய் நம்ம வழிபட்டோம். அப்போ இருந்த நம்ம சுவாமிகள் தியாகானந்தர் எல்லாம் நாங்கள் போய் அங்கே சிவராத்திரி அன்னைக்கு தியானம் பண்ணி அங்கே வழிபட்டோம். அப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம கைக்கு வந்துச்சு. அங்கு அவருக்கு போஸ்டிங் ஆகி அவர் அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் அவர் பார்த்துருக்கிறாரு. அப்புறம் அங்கே எல்லாம் பக்கத்தில் ட்ரிப்ளிகேன் தான் அதெல்லாம் சுவாமிஜி இங்கே இருந்து எல்லாம் இடங்கள்லாம் அவர் வந்து முயற்சி எடுத்திருக்கிறாரு. அப்படி இப்பொழுது நிறையா கிடைச்ச எல்லா மெட்டீரியலையும் வச்சு அவர் வந்து நிறைய பேர் நமக்கு தொடர்பு இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் நம்முடைய ராமகிருஷ்ண மடம் சென்னைக்கு பேர் உதவியாக, உறுதுணையாக, பேர் துணையாக அவங்க இருந்திருக்கிறாங்க. விவேகானந்தர் பெரிய பேச்சாளர். சசி மகாராஜ், சுவாமி ராமகிருஷ்ணானந்தி அப்படி ஒன்றும் பேச்சாளர் கிடையாது. அப்படி இவங்க எல்லாரும் அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பெரும் துணையாக, உறுதுணையாக, பெரும் துணையாக இருந்திருக்கிறாங்க. அவர்களெல்லாம் இன்று நாம் கௌரவிக்க இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான சுவாமி விவேகானந்தரே சொல்லியிருக்கிறாரு, நம்முடைய சரித்திரத்தை நாம் மறந்துவிடக்கூடாது.
நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நம்முடைய முன்னோர்களுக்கு அவர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும். இப்போ நம்ம ஆசிரமலையும் சரி, நம்முடைய முன்னோர் எத்தனை சுவாமிகள்லாம் அவங்களுடைய பணியை செஞ்சுருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம நினைக்கணும். அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா நம்முடைய முன்னோர்களுக்கு நம்முடைய சாஸ்திரமும் அதே மாதிரி நமக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. அப்படி நாம் அத்தனை குடும்பங்களும் நமக்கு பெரிய ஒரு துணையாக இந்த ராமகிருஷ்ணம் இது எல்லாரும் சேர்ந்து தான் ஊர் கூட்டி தான் நம்ம தேர் எடுக்க முடியும், நம்ம தனியாக தேர் எடுக்க முடியாது. அப்படி மிக சிறப்பாக பல விவேகானந்தரை சந்தித்தவங்க. அப்போ அப்புறம் நம்ம ஒரு புக்கு ஒன்று இருந்துச்சு, விவேகானந்தா ரிசப்ஷன் கமிட்டி. அதில் யார் யார் டொனேஷன் கொடுத்தாங்கிறதெல்லாம் லிஸ்ட் இருந்துச்சு. அதே மாதிரி அதில் என்னென்ன செலவு பண்ணாங்க அப்படிங்கிறதும் அதில் இருந்துச்சு. அதில் சுவாமி விவேகானந்தர் சென்னையில் தான் அவர் ஷேவ் பண்ணார். அமெரிக்காவில் இருக்கும்பொழுது முழுதும் அவர் முடி வச்சுருக்கிறது தான் நம்ம ஃபோட்டோ நம்ம பார்த்துருக்குறோம். சென்னையில் தான் அவர் ஷேவ் பண்ணார். அந்த ஷேவிங்க்கு எவ்வளோ செலவுன்னு எழுதியிருக்குது. அப்புறம் இன்னொரு டிவோட்டி, எனக்கு டக்குன்னு பேர் மறந்து போச்சு, அவர் சிதம்பரமில் அவர் இருந்தார். அவர் மகேந்திரநாத் குப்தாலாம் அவர் சந்திச்சிருக்கிறாரு. தஞ்சாவூர் மாநாட்டில் அவர் மகேந்திரநாத் குப்தா பற்றி பேசியிருக்கிறாரு. அவர் ராமானுஜாச்சாரியரை பார்த்து பேசியிருக்கிறாரு. அவர் ராமானுஜாச்சாரியார் கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தாராம் விவேகானந்தர் இல்லத்தில். விவேகானந்தர் அங்கே தான் தங்கி இருந்தார், அங்கே கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தாராம். அப்போ சுவாமி விவேகானந்தர் என்ன செய்கிறேன்னு கேட்டுட்டு, வெரி குட் வெரி குட், இது என்ன பப்ளிக்லேருந்து டொனேஷன் வாங்கினோம்னா அதெல்லாம் கணக்கு வச்சுருக்கணும் அப்படி என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சேகரித்து இது நமக்கு இட் இஸ் அ லெகசி டு அவர் போஸ்டரிட்டி. இது நாம் கொடுக்க வேண்டிய நமது தலையாய கடமை. பெரியோர்களுக்கும் நம்ம நமக்கு உதவியாக இருந்த அத்தனை பேரையும் நமக்கு மரியாதைக்கு உரியவர்கள், நமக்கு நம்பிக்கைக்கு உரியவர்கள், அவர்களை நாம் போற்ற வேண்டும். இது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஸ்ரீ சுவாமி தக்ஷிஜானந்தஜி, தர்மிஷ்டானந்தஜி சென்னை மடம். அவர் இப்போ தக்ஷிஜானந்தி இருப்பது அங்கே வேலூர் மடத்தில், அங்கே இருக்கிற விவேகானந்தா யூனிவர்சிட்டியில் அவர் அங்கே இருக்கிறார். அங்கே இருந்து கொண்டே இப்போ சென்னையை பற்றி அவர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் இன்டர்நெட் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் சந்தோஷம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு வரலாற்று நிகழ்வு என்று சுவாமி அத்தாத்மாஞ்சி குறிப்பிட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணரை உலகம் அறிய செய்தவர் சுவாமி விவேகானந்தர். அமெரிக்காலாம் அவர் அதிகமாக ஸ்ரீராமகிருஷ்ணன் பற்றி பேசியதில்லை. இந்த ராமகிருஷ்ணா மிஷன் இந்த சங்கத்தை தோற்றுவித்து அதன் மூலமாக குருதேவருடைய செய்தி இன்று உலகெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. சுவாமி விவேகானந்தரை உலகம் முழுவதும் அறியுமாறு செய்தவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். விவேகானந்தர் நிறைய எதிர்ப்பு தெரிவிப்பார். ஸ்ரீராமகிருஷ்ணர் வாழ்ந்த சமயத்திலேயே அப்போ குருதேவர் சொல்லுவார், என்ன நரேந்திரன், அப்பொழுது நரேந்திரன் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். குருதேவர் சொல்ல, நான் சொல்லவில்லை, அந்த தேவி சொல்கிறாள், அவன் இதெல்லாம் செய்ய போகிறாய் என்று. இருந்தும் நரேந்திரனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பின்னாடி பார்க்கிறோம், குருதேவர் மறைவுக்கு பிறகு அவர் பாரதம்லாம் வலம் வருகிறார். அப்படி வர சமயத்தில் அவர் சிக்காகோ மாநாடு பற்றி கேள்விப்பட்டார், அவ்வளோதான். அப்போ அவருக்கு தாம் அங்கு சென்று பேச போகிறோம் அதெல்லாம் அவனை ஒன்றும் தெரியாது. அப்போ யாரும் அறியாத துறவியாக இப்படி வடக்கிலிருந்து தெற்கு வரை கன்னியாகுமரி கடைசியில் சென்னை வந்த பிறகுதான் சென்னையில் இருந்த இளைஞர்கள், இங்கே இவர்கள்லாம் அப்போ சமகாலத்தவர்கள், சுவாமிஜியினுடைய சமகாலத்தவர்கள் இவர்கள்லாம். அப்போ அவர்கள்லாம் இளைஞர்கள். அவர்களெல்லாம் சுவாமியினுடைய அந்த ஆளுமை, அவருடைய ஆன்மீக அந்த வலிமை, அந்த அருளினால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய மேதா விலாசம், சமயத்தில் இருந்த ஆழ்மை
ஆழமான அறிவு பற்று, அவருடைய தெய்வீக குணங்கள் இதெல்லாம் பார்த்து கவரப்பட்டு கண்டிப்பாக நீங்கள் சிகாகோவுக்கு சென்று நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று அவர்கள் அதை உறுதி செய்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்ல, ஆமாம், எனக்கும் அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டேன், ஆனால் அதுக்கு எத்தனையோ பண உதவி தேவை, தனியாக சுவாமிஜி திடீரென்று கிளம்பி விட முடியாது. அப்போ இந்த இளைஞர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சுவாமியோடு இருந்து உழைத்து சுவாமிஜியை சிகாகோவுக்கு அனுப்பினார்கள். அந்த உலக அரங்கிலே சுவாமிஜி உரையாற்றி உலகம் அறிந்த ஒரு மேதையாக, ஞானியாக மாறினார். நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் சுவாமிஜி உடனே போல இவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையாம். அவர் குருதேவருடையது இறைவனுடைய சங்கல்பமாக இருந்தால் நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் எனக்காக போல இந்த மக்களுக்காக, ஆனால் அது தெய்வ சங்கல்பம், அது எனக்கு தெரிவிக்கப்பட வேண்டும், நான் தெரிந்து கொள்ள வேண்டும். குருதேவர் சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் அவர் மனசு கேட்கவில்லையாம். ஒரு பக்கம் அவருக்கு சென்று, ஏனென்றால் கன்னியாகுமரியிலே அமர்ந்து தியானம் செய்து அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன செய்ய வேண்டும், அதெல்லாம் ஒரு தெளிவாக அவருக்கு ஒரு காட்சியாக கிடைத்தது. அவரிடத்தில் அந்த உத்வேகம் இருந்தது. இருந்தும் அவர் இறைவனுடைய ஆணைக்காக, அழைப்பிற்காக காத்திருந்தான்னு பார்க்குறோம். அப்படி இருந்த சமயத்தில் தான் அவருக்கு குருதேவருடைய இரவு உறங்கி கொண்டிருக்கும்போது, அது காட்சியாக கனவான்னு சொல்ல முடியாது, ஒரு நாள் அல்லவா திரும்பி திரும்பி குருதேவர் கடல் உள்ளே செல்கிறார். திரும்பி பார்த்து வா வா என்று அழைப்பது போல ஒரு நாள் இல்லை, தொடர்ந்து இந்த காட்சி கிடைத்து கொண்டே இருந்ததான். அப்பொழுதுதான் அவருக்கு மனதிலே, ஆமாம், நான் போக வேண்டும், குருதேவருடைய ஆணை அருள் அழைப்பு கிடைத்து விட்டது. ஆனால் அதோடு அவர் நிற்கவில்லை. பிறகு அன்னையாருக்கு அவருடைய ஆசையை வேண்டி கடிதம் எழுதுகிறார். அன்னையார் பூரண ஆசைகளை அளிக்கிறார். அவருக்கும் அந்த மாதிரி அங்கே ஒரு தெய்வீக ஒரு காட்சி. இப்போ நரேந்திரன் இந்த மாதிரி காரியங்கள் செய்ய வேண்டும். பாருங்கள், அதெல்லாம் குருதேவன் படிக்கல, அம்மாவும் படிக்கல, ஆனால் இறைவனுடைய கருவிகளாக இருந்து அவர்களே இதெல்லாம் கண்டிப்பாக நீ போக வேண்டும், குருதேவர் உன்னோட இருப்பார் என்று அம்மா அங்கேருந்து தன்னுடைய ஆசையை வழங்குகிறார். இவர் கண்ணீரில் மூழ்கி விடுகிற சுவாமிஜியா, இனிமேல் எந்த தயக்கம் இல்லை, போவதற்கு தயாராகி விடுகிறார். அப்போ நான் போவது இந்த மக்களுக்காக என்றால் மக்களிடமிருந்து நாம் வசூல் செய்ய வேண்டும் என்று இவர்களெல்லாம் வீடு வீடாக போய் இதெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள். இதெல்லாம் இன்னைக்கு கதையாக படித்து விடுகிறோம். அன்றைக்கு அவர்களெல்லாம் எவ்வளவு சுவாமிஜி மேலே எவ்வளவு பக்தி பூண்டவராக இருக்க வேண்டும், எவ்வளவு சிரத்தையோடு இவர்கள் இந்த காரியங்கள்லாம் மாற்றி இருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு தெய்வீக லீலை நாடகம். இறைவனுடைய லீலையிலே வெறும் கிருஷ்ணனோ ராமனோ தனியாக வந்துட்டு போனால் அதில் எந்த விதமான சுவாரஸ்யமும் கிடையாது. தனியாக அவர் வரும்போது ஒரு கூட்டத்தோடு தான் வருகிறார்கள். அவர்களெல்லாம் மெயின் கதாபாத்திரங்கள். எத்தனையோ துணை பாத்திரங்கள்லாம் இருக்கின்றன. அந்த மாதிரி இவரெல்லாம் அந்த துணை நடிகர்களாக குருதேவருடைய சுவாமிஜியினுடைய அந்த தெய்வீக லீலையிலே தங்களுடைய பங்களிப்பை வழங்கி மக்கள் வரலாற்றிலே, சமய வரலாற்றில் நிரந்தரமான இடத்தை பிடித்து விட்டார். பாருங்கள், அவர்களையே அறியாதவர்களாக அவர்களுக்கு இருந்த அந்த ஈடுபாடு, இப்போ அவர்கள் இன்றைக்கு இன்னும் எத்தனையோ காலங்களுக்கு அவர்கள் மக்களால் நினைக்கப்படுவார்கள். எவ்வளோ பெரிய புண்ணியம் செய்தவர்கள். அது மட்டுமல்ல, சுவாமிஜியுடைய மனதில் இடம் பிடித்து விட்டார். அதுதானே முக்கியம். அவர்களெல்லாம் சுவாமிஜியை சொல்கிறவர்கள்லாம் ஒவ்வொருத்தராக அந்த குட்வின், சுவாமிஜி இன்றைக்கு நமக்கு தெரியும் என்றால், அவருடைய செய்திலாம் நமக்கு தெரியும் என்றால், அந்த ஜே குட்வின் அவர் இறந்த பிறகு சுவாமிஜி எவ்வளோ அவரெல்லாம் கை உடைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அந்த மாதிரி சுவாமிஜிக்கு இந்த இவர் அலசிங்க பெருமாள் இன்னும் கூட இருந்தவர்களெல்லாம் எந்த அளவிற்கு நம்பிக்கை, 100% அவர் மீது அவ்வளோ நம்பிக்கை வைத்து, அந்த காலத்தில் நம்ம இன்னைக்கு ராமகிருஷ்ண மிஷன் உலக அறிந்த ஒரு ஸ்தாபனமாக இருக்கிறது. அந்த காலத்தில் இன்னும் யாருக்கு ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் பற்றிலாம் முழுமையாக தெரியாத ஒரு காலத்தில்
சுவாமிஜி மீது அந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கையை வைத்து எவ்வளோ சிரத்த பக்தியோடு இவர்களெல்லாம் தோளோடு தோள் நின்று உழைத்தார்கள். அது மாதிரி சசி மகாராஜ் இங்கே வந்த பொழுது ஐஸ் ஹவுஸில் இருந்தார். அப்போல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க நம்மெல்லாம் வரலாம் வாசிக்கிறோம். இப்போ இவர்கள்லாம் திரையின் மறைவிலே நின்று கொண்டு இவர்கள்லாம் எவ்வளோ தங்களுடைய பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களெல்லாம் உண்மையிலேயே புண்ணியம் செய்தவர்கள், பாக்கியவான்கள். அவர்களை நினைப்பதன் மூலமாக நாம் உண்மையிலேயே சுவாமிஜியை நினைக்கிறோம், குருதேவரை நினைக்கிறோம். அவர்களெல்லாம் நாம் பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம். அவருடைய வாரிசுகள் இன்றைக்கு பாராட்டப்படுகிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் அவங்களுக்கே தெரியாது, அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த புண்ணியம் இன்னும் வருகிறது, பரம்பரையாக வருகிறது பார்க்கிறோம். 4வது தலைமுறை, சில பேர் 5வது தலைமுறை என்று சொல்கிறார்கள். அவர்கள் செய்த புண்ணியம் இன்றைக்கு அவர்களெல்லாம் பாராட்டு பெறுகிறார்கள். ஆகிய அவர்கள் மனப்பூர்வமாக வாழ்த்துவதோடு இவர் யதாத்மான் சொன்னது மேலே அந்த பாக்கியம் தக்ஷஜான்ஜிக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ வெளிவராத விஷயங்களெல்லாம் ஏதோ நூலாக கூட வரப்போகிறது என்று சொன்னார் இவர்களுடைய வரலாறு. அப்போ இதெல்லாம் ஏன் அவர்களை நினைக்கிறோம்னா, அவர்களை நினைக்கும் பொழுது கண்டிப்பாக சுவாமிஜியை நினைப்போம், சுவாமிஜியை, குருதேவரை. அப்போ இதுவே ஒரு தியானம்தான். ஆகவே அவரையும் வாழ்த்தி அவர்களுக்கு பகவான் நீண்ட ஆயுளை, ஆரோக்கியத்தை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மகாராஜ் அவர்களின் திருப்பதங்களை வணங்கி, இந்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியான நிகழ்ச்சி தான். ஏன்னா மகாராஜ் சொன்ன மாதிரி எவ்வளோ பெரியவங்க சுவாமிஜி வந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு, அவர் பாப்புலராக இல்லாத சமயத்தில் அவர் கூட இருந்து அவர் சிகாகோ போகிறதுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அலசிங்க பெருமாள் தன்னுடைய மனைவியினுடைய நகைகளெல்லாம் விற்று போட்டாங்க, அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு நமக்கு பெரிய தியாகங்கள். அந்த இதில் தான் ராமகிருஷ்ணா மடமும் ராமகிருஷ்ணா மிஷனும் அடித்தளமாக இருந்து இன்று உலகம் பூராவும் பரவி இருக்கு. நான் மாணவர் இல்லத்தில் ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி கொண்டாடுவோம். அப்போது இங்கே இருந்த மகாராஜ், இப்போது பிரசிடென்ட் மகாராஜ், ஜெனரல் பிரசிடென்ட் மகாராஜா சுவாமி திரு கௌதமாண்டி மகாராஜ் அந்த இனாகரேஷனுக்கு கூப்பிடுவோம். அவர் காலையில் இந்த பிரவச்சனம் இதுக்கு வருவார். அக்காரக்கணி ஸ்ரீநிதி சுவாமிகள் ராமாயணத்தை பற்றி அது 9 நாள் அவர் சொற்பொழிவு கொடுப்பார். மகாராஜ் வந்து அதை இனாகரேட் பண்ணுறார். இப்போ அவர் சொன்னார், எனக்கு 90 வயசுக்கு மேலே ஆகுது, சின்ன வயசுலேருந்து ராமாயணம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் இப்போ எப்போ கேட்டாலும் அது புதுசாகவே இருக்குது, இன்ட்ரெஸ்டாகவே இருக்குது அப்படின்னார். ராமாயணம் நடந்தப்போ அது யாரும் ரெக்கார்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் வால்மீகி வந்து தான் அவர் எழுதுகிறார். அந்த ரெக்கார்டை, அந்த டாக்குமெண்டேஷனும் ஆர்கிவ்ஸும் நம்ம இப்போ சொல்கிறோம். அதை வச்சு தான் காலாகாலமாக எத்தனையோ மகான்கள், பெரியவங்க, சாதாரண சாதகர்கள் அவங்க வந்து பயனடைஞ்சு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு அந்த காவியம் உதவியாக இருக்குது. அதுபோல் நமக்கு திரு சாரதானந்தி மகாராஜ் அவர்கள் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையை பெரும் காவியமாக ஸ்ரீ லீலா பிரசங்கம்னு எழுதி கொடுத்துருக்கார். மகேந்திரநாத் குப்தர் கதாமிருதம், ஸ்ரீ கதாமிருதம்னு அவர் எழுதியிருக்கார். அதை படித்து நாமெல்லாம் இன்றைக்கி ராமகிருஷ்ணருடைய பக்தர்களாகவும் நல்ல ஆன்மீக சாதகர்களாகவும் விளங்குறதுக்கு வழிவகுத்துட்டு இருக்கு. இது எல்லாமே அவங்க கொடுத்த தகவல்கள், சரியான தகவல்கள் மூலமாக தான் நமக்கு இது கிடைக்கிது. ஆகையினால இந்த ஆவணங்கள் காக்கப்பட்டு பிற்கால சமுதாயத்திற்கு நம்ம கொடுக்கறது நம்ம கடமை. அதில் இந்த இப்போ இருக்கிற
சந்ததியர்கள் அதுக்கு முன்னால் இருந்தவங்களும் நிறைய உதவி இருக்காங்க ராமகிருஷ்ண இயக்கத்திற்கு. அது மூலமாக எவ்வளோ தகவல்கள் வந்திருக்கு. ஆனாலும் இன்னும் தகவல்கள் இருக்க முடியும். அது போக போக நமக்கு கிடைச்சாதான் நமக்கும் சரி பிற்காலத்தில் இருக்கிறவர்களுக்கும் அந்த தகவல். ஒரு சின்ன இன்சிடெண்ட் கூட இப்போ மகாராஜ் சொன்னார், சுவாமிஜி தலை ஷேவ் பண்ணதுங்கன்னு. நமக்கு அது இப்போ சந்தோஷத்தை தான் கொடுக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. இப்போது நமக்கு அது இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அதுபோல் இது வரக்கூடிய சந்ததியர்கள் உங்களுக்கு கீழே இப்போ யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு இந்த சந்ததியர்கள் இந்த புனித இயக்கத்தினுடைய ஒரு பெருமையையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அடுத்த தலையினர்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்து அவங்களும் ஏதாவது ஒரு சின்ன தகவல் கூட இருக்கலாம். அவங்களுக்கு நமக்கு அது தேவையில்லாமல் இருக்குன்னு கூட நினைக்கலாம். ஆனால் அது பெரிய ஒரு முடிச்சா அது சால்வ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம். அவர் தட்சிணாமூர்த்தி மகாராஜுக்கு நிறைய தெரியும். அவர் பேச ஆரம்பித்தாருன்னா நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் கண்டினியூஸாக அதுலேயே மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்காரு, அதுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளும் நமக்கு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம மாணவர் இல்லம், ராமசாமி ஐயங்கார், ராமானுஜாச்சாரியார் அவங்களுடைய தியாகங்கள்லாம் நம்மளால் அளவிடவே முடியல. ஒரு 7 மாணவர்களை வச்சு திரு நஞ்சுண்டராவ் அவருடைய இல்லத்தில் தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ 650 மாணவர்கள், ஆனால் அது அப்பா அம்மா இல்லாத பசங்க, ஏழை பசங்களுக்கு அது ஆதரவு அளிச்சுக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 9000 குடும்பங்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்க செஞ்ச தியாகங்கள். இவர் சொல்கிறார், அவர் ஷேவ் பண்ணது ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு அக்கௌண்ட்ஸில். இப்போ கூட மாணவர் இல்லத்திற்கு வந்தால் ஒரு மாணவனுக்கு 1905 வருஷத்துக்கு என்ன செலவாச்சுங்கிற ரெக்கார்டு இருக்குது. அது அவர் வச்ச அந்த இதுதான் கண்டினியூட்டி இன்னும் இருக்குது. ஸோ அது நம்ம வழியாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த நிறுவனமும் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இது பூராவுமே நன்கொடையால் நடக்கப்படுற நிறுவனம். அதுக்கு அக்கௌண்டிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அவர் ஆரம்பித்து வச்சது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய அது எல்லாமே தகவல்கள் நமக்கு இந்த டாக்குமெண்டேஷனில் தான் கிடைக்கிது. ஆவணங்கள் காக்கப்பட்டால் தான் நமக்கு அது பிற்காலத்துக்கு உதவும். ஸோ அந்த வழியில் இப்போ இருக்கிற சந்ததியர்கள் பிற்கால சந்ததியர்களுக்கு இந்த புனிதத்துவத்தை சொல்லி அவங்களும் இந்த வேள்வியில் பங்கு பெற்று இது எத்தனையோ பேருக்கு பயன்படும். லட்சக்கணக்கானவர்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் எந்த ஒரு தகவலும். ஸோ பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், சாரதா தேவி, விவேகானந்தர் அனைவரும் உங்களுக்கு நல்ல ஆயுளும் ஆரோக்கியமும் கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. பிரணாம்களை இங்கு கூடியுள்ள மூத்த துறவிகள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றேன். மற்ற அனைவருக்கும் பக்தர்கள், இந்த சுவாமி விவேகானந்தரின் சீடர்கள், பக்தர்கள், அவருடைய வம்சாவளிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நமஸ்காரத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முயற்சி எடுத்து உங்களை எல்லாம் இங்கு கூட்டியிருப்பதாக பல மூத்த துறைகள் சொன்னார்கள். உண்மையிலே அது ஆக்சிடென்டலாக நடந்ததாக சொல்லலாம், இல்லைன்னா அவங்க மூவருடைய அருளால் தான் நடந்ததாக சொல்லலாம். ஏன்னா இது ஏற்பாடு ஆரம்பித்தது ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி தான். இத்தனை பேர் கூட முடிஞ்சதுன்னா பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு, திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து சார் வந்திருக்காரா? திருக்காட்டுப்பள்ளி, ஓகே சார். எங்கெங்கே வந்திருக்காரு, அது 4 நாளுக்கு முன்னாடி தான். பிஎஸ் சிவசுவாமி ஐயருடைய சேரிட்டி சேர்மன் வந்திருக்கார். இவர் எப்படி தெரியும்னா, லேடி சிவசாமி ஐயர் ஸ்கூலில் எங்களுக்கு தெரிந்த ஒரு வாலண்டியர் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொன்னோன்னே அவங்க கான்டாக்ட் பண்ணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். சுவாமி கமாத்மன் வேறு சொல்லுவார், ஊதுற சங்கம் ஊதிக்கிட்டே இருப்போம், ஏதாவது வரும் அப்படின்னு. ஸோ அதுமாதிரி ஊதுன போது அவர் உண்மையிலே வந்துட்டார். இது போல தான் நடந்துச்சு. இந்த குறுகிய காலத்தில் இத்தனை பேர் கூட்டம் முடிஞ்சதுன்னா அது அவங்களுடைய அருள் தான். அடுத்தது
எனக்கு பிரச்சனை என்ன ஏற்பட்டுச்சுன்னா இது என்ன ஃபங்க்ஷன் மற்றவங்களுக்கு விளக்கி சொல்கிறதுக்கு. நான் ஒருத்தர் சொன்னோடனே ஒன்றுமே புரியல, டிஜிட்டல் ஆர்கைவ்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த சம்மந்தம் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக சொன்னால் தான் புரியும் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னேன், சுவாமி விவேகானந்தரோட சென்னை சீடர்கள்லாம் மறுபடியும் நீங்கள் ஸ்டேஜில் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டேன். அவங்களாம் இல்லையே, இல்லை அவங்க பேர குழந்தைகள் மூலமாக நீங்கள் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் 1893 1897 நடந்தது. மறுபடியும் நம்ம வந்து we are reliving those days. Swamiji is there without form. That is the only difference. அடுத்தது வந்து 1997 சுவாமி பிரவாணி மகாராஜ் சொன்னார், யதாத்மன்ஜிவர் தான். அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். போன வருடம்தான் காலமானார். பெரிய ரிசர்ச் ஸ்காலர். சொல்லப்போனால் கையெழுத்து பிரதிகள் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் எழுதப்பட்ட கையாலே எழுதப்பட்டது கூட அவர் தான் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தார். அதுபோல் அவர் ரிசர்ச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சார். 1997 வேலூர் மடம் மியூசியம் கட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து ஆர்கைவல் மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணு சொல்லிட்டு சென்னையில் ஒரு டீம் உருவாக்கப்பட்டது. கௌதம் மணிமட்டை அவர் கேட்க கௌதம் மணிமரை ஒரு டீமை உருவாக்குனார். இதுதான் அந்த டீம். ஏகாத்மணி மரம் இருக்கார். சஞ்சீவ் வந்திருக்கீங்களா? சஞ்சீவ் 2 பேர் தான் இன்றைக்கி இருப்பாங்கன்னு நினச்சேன். அவர் இன்னொருத்தரை காணும், அவருடைய தான். ஸோ இந்த டீம் சிஎஸ் ராமகிருஷ்ணன், ப்ரொஃபஸர் சிஎஸ் ராமகிருஷ்ணன் பழைய குடும்பத்தை பழைய உறவுகள் பூரா எல்லாம் தெரிந்தவர். ஏன்னா அவருக்கு ஏஜ் 7லேருந்தே அவர் பக்தர். அவர் இருந்தது 90 வயது வரைக்கும். அப்போ நான் எத்தனை ஜென்ரேஷன் பார்த்துருப்பான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 7 டிகேட்ஸ் ஆஃப் டிவோட்டிஸ் இன்னும். ஸோ கிருஷ்ணசாமி ஐயருடைய மகன் பாலசுப்ரமணிய ஐயரை பார்த்து பேசினது சிஎஸ்ஆர் மட்டும்தான். ஸோ அவர் தான் சொன்னது, எனக்கு பல விஷயங்கள் எங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். ஆக்சுவலாக அவர் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் வேறு. 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பார், 10 நிமிஷம் வேண்டியதான் சப்ஜெக்ட். மிச்சது பூரா பழைய கதைகள், சுவாமிகள் கதை, நிறைய ஜோக்ஸ்லாம் சொல்லுவார். நாங்களும் கேட்டுக்கிட்டு கிளாஸ் எடுக்காத வகையில் நாங்கள் சந்தோஷம், இது மாதிரி கதை மட்டுமே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். அவர் பயங்கர ஜோக்கோடு நிறைய சொல்லுவார். நெக்ஸ்ட். ஸோ இது பார்த்தசாரதி கோயிலில் அலசிங்க பெருமாளுக்கு சுவாமி விவேகானந்தர் எழுதிய கடிதத்தை கல்வெட்டாக போட்டபோது எடுக்கப்பட்ட படம். அப்போ அலசிங்க பெருமாளுடைய கடைசி மகன் எம்சி கிருஷ்ணன் இருந்தார். சுவாமி ரங்கநாத்தாஞ்சி மகாராஜ், ஒன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் அவர் ஆர்டர், அவர் வந்து அங்கே ஸ்பீச் கொடுத்து இனாக்ரேட் பண்ணார். ஸோ அலசிங்க பெருமாள் ஃபேமிலி வந்து ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு தொடர்பு இருந்தது. இப்போ வந்து இன்னும் பலமாயிடுச்சு. அது எப்படிங்கிறத வரும் காட்சியில் பார்க்கலாம். அடுத்தது, இதுக்கு முன்னாடி கதை இங்கே தான் ஆரம்பிக்குது. சாந்தோம் சர்ச் பக்கத்தில் பிஷப் ஹவுஸ் இருக்குது. அதை தாண்டி 2 பில்டிங் போனீங்கன்னா ஒரு க்ரீன் பில்டிங் இருக்கும். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகிடுச்சு. அங்கே தான் மன்மதா பட்டாச்சாரியா வீடு இருந்தது. மன்மதா பட்டாச்சாரியா வந்து பிரசிடென்சியில் சுவாமிஜியோடு படித்தவர், ஆனால் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ தே ஹேட் ஏ நாடி அக்வைண்டன்ஸ். கேரளாவில் முறையை பார்த்துட்டு விவேகானந்தரை சென்னையில் கூப்பிட்டு வந்து தங்க வச்சுட்டார். ஸோ அப்போ வந்து இப்போல்லாம் சுவாமிஜி இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் சர்வ சகஜமாகிடும். சொல்லப்போனால் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் ராமகிருஷ்ண மடத்தில் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. ஓ உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலைமையில் அப்போ வந்து இங்கிலீஷ் தெரிகிற சுவாமி வந்து ரொம்ப ரொம்ப ரேர் பேர்டு. ஸோ எம்சி அலசிங்க பெருமாளுடைய தம்பி எம்சி கிருஷ்ணமாச்சாரியா தான் நியூஸ் வந்து கொடுத்தாரு, ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சுவாமி வந்து மன்மத பட்டாச்சாரி வீட்டில் தங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னே. அலசிங்க பெருமாள் வந்து என்ன ஒரு அலாரம், ஒரு க்ரீன் சிக்னல் கிடச்சாப்புல அவர் நினச்சிக்கிட்டார். ஏன்னா சிகாகோ பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸுக்கு ரெப்ரஸன்டேட்டிவாக அப்போ தேடிட்டு இருந்தார் விவேகானந்தர் வர்றதுக்கு முன்னாடியே. அவருடைய பிரதர் ப்ரொஃபஸர் ரங்காச்சாரியா, அவரோட தாய் மாமன் யோகி பார்சாதி ஐயங்கார் இவங்கள்ட்ட கேட்டு யாரும் கடலில் கடந்து போனால் கேஸ்ட்டை விட்டு ஜாதியை விட்டு ஏன் மதத்தை விட்டே வெளியே தள்ளிடுவாங்க, நம்ம ஹவுஸ் ஹோல்டர்ஸாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் எப்படி ரிஸ்க் எடுக்கிறது, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட மனம் நொந்த நிலையில் ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சன்னியாசி வந்திருக்காரு, பிரில்லியன்ட் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே அவர் பார்க்கறதுக்காக ஒரு டசன் ½ டசன் ஆளுங்க அங்கே போய் பார்த்தாங்க. வெஸ்டர்ன் போர்ஷனில் தான் சுவாமி விவேகானந்தர் தங்கினார். நெக்ஸ்ட்,
இவர் தான் மன்மத பட்டாச்சாரியா. ஸோ இவங்க வீட்டில் தான் 3 மாதம் இப்போ பார்த்த அத்தனை துறை சீடர்கள், இப்போ இல்லற சீடர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் யாருன்னா கோவிந்த் செட்டி மட்டும் தான். அவரை பற்றி பிற்பாடு பார்ப்போம். நெக்ஸ்ட். நான் இங்கே சென்னைக்கு போகிற வந்து ஒவ்வொரு வீடுகளுக்காக நான் போய் ஆர்கைவ்ஸ் கலெக்ட் பண்ணாப்லேயே நாரித், இதான் மன்மத பட்டாச்சாரியாவுடைய ஆன்செஸ்ட்ரல் வில்லேஜ் நியர் ஹவுரா, அங்கேயும் போயிருந்தேன். அங்கே போன போதே தெரிஞ்சுட்டு அவங்க சந்ததியினர் ராமகிருஷ்ணனுக்காக மார்பிள் ஸ்டோனான ஒரு கோயிலே கட்டியிருக்காங்க. ஒரு 3 சிலையை வச்சு கட்டியிருக்காங்க. எங்களுக்கு தெரியாது மன்மத பட்டாச்சாரியா கம்ஸ் இன் 2 or 3 lines in life, but how much contribution has done nobody knows. அவர் லைஃப்பை தோட தெரிஞ்சது விவேகானந்தருக்கு எவ்வளோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இப்படிப்பட்ட கோயிலே கட்டி வச்சுருக்காங்க அவங்க கிராமத்தில். அந்த கிராமத்தில் போயிட்டு வந்தேன். மன்மதா பட்டாச்சாரியா வீடு தான் பிளேஸ் ஆஃப் பில்கிரிமேஜ் ஆகிடுச்சு. அப்போ எல்லோரும் வந்து அவர் பார்த்து சிகாகோவை பற்றி போகிறதெல்லாம் முடிவெடுக்க விட்டது அந்த இடத்துல தான். நெக்ஸ்ட். இப்போ வந்து ஓவியர் மணியம் செல்லும் ஐயா இங்கே வந்திருக்காரு. என்னையும் கூப்பிட்டீங்க, எனக்கு அது சம்மந்தமே இல்லையா அப்படின்னு சொன்னார். இருக்காரா? ரைட், நமஸ்காரம். அப்போ என்ன நடந்துச்சுன்னு நம்ம வந்து படிக்கும்போது ஓரளவு இமேஜின் தான் பண்ண முடியும். ஆனால் அதை காட்சிப்படுத்துறதுக்குல அவரால் தான் முடியும். இப்போ விவேகானந்தர் இல்லத்துக்கு போனவங்க இந்த படிக்கட்டை பார்த்துருந்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் எப்படி இப்படி பேசிகிட்டே வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு உங்களால் பார்க்க முடியுதா இல்லையா? பிக்சரைசேஷன் அது வந்து அவர் அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ ரிசர்ச் டீம் 1997 இப்படி ஒவ்வொரு வீடாக போய் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த காட்சியை பற்றி நான் எதுக்கு பர்டிகுலராக போட்டிருக்கேன்னா, இட் ஹாஸ் ஏ ரிலவன்ஸ் ஹியர். கிருஷ்ணசுவாமி ஐயர் தான் இந்த கேள்வியை கேட்டது சுவாமி விவேகானந்தர்கிட்ட February 14, 1897 அன்றைக்கி நைட்டில். முன்னாடியே டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. சுவாமி விவேகானந்தர் வந்து முடிவாக சொல்லலை யார் அனுப்ப போகிறேன்னு. அப்போ அதே சமயத்தில் கொஞ்சம் பயம் இருந்தது. அப்போ வந்து கொஞ்சம் கேஸ்ட்டு ரிலீஜன் சம்மந்தமான கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருந்தது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கிருஷ்ணசுவாமி ஐயர் என்ன கேட்டார்னா, ப்ளீஸ் சென்ட் ஏ சுவாமி ஹூஸ் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் சூட்டபிள் டு சென்னை ஒர்க். Otherwise, here there will be lot of clashes. To have a smooth sailing, we should have a orthodox Swami. To that only Swami Vivekananda replied, I shall send you one who is more orthodox than you, your most orthodox Brahmins of the south, and who is at the same time incomparable in performing worship, scripture knowledge and meditation on God. அப்படின்னு சொன்னார். அதுதான் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். ஸோ அதை கேட்டது P.R. சுந்தரமணியும் கிருஷ்ணசாமி இருந்தால். அதுக்கு ஐ விட்னஸாக அங்கே இருந்தது வந்து ஸ்டூடெண்ட் சோமில் ராமசாமி ஐயங்கார். அவர் தான் அங்கே அவர் இருந்தார். அப்போ கேட்டார், டேரெக்டாக இப்போ கேட்குறது. எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபைனலாக இதை ஒரு அத்தாரிட்டியோட, எப்போதுமே கிருஷ்ணசாமியார் பேசும்போது அத்தாரிட்டியோடு பேசுவார். கிளியராக போயிட்டுவார், யார் அனுப்ப போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்பார். ஸோ விவேகானந்தர் அதுக்கு தகுந்தாப்புல அவரும் ஆணித்தரமாக பேசுனார். நெக்ஸ்ட். ஸோ அலசிங்க பெருமாளுடைய பங்கு வந்து நம்ம சொல்லணும்னு தெரியல. விவேகானந்தர் வாழ்க்கையை படித்தவங்க போகிற எல்லாருக்குமே அவரை பற்றி தெரியும். ஒரு ஹனுமான் மாதிரி ஸ்ரீராமருக்கு, அதுபோல் பல்வேறு சேவைகள் செஞ்சார். இப்போ அவங்க டிசெண்டன்ஸையும் அதனால் நான் விடாமல் துரத்திக்கிட்டு இருக்கிறேன். சொல்லப்போனால் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவங்கள்ட்ட ஆக்கிரமிட்டை கேட்டு அவர் பெங்களூர் வந்து திரு கண்ணன் அவர்கள் வந்து கொடுத்துட்டு போனார். ஸோ அன்றைக்கி யதாத்மான் ஆரம்பிச்சு வச்சது 2 நாள் வரைக்கும் இன்னும் போயிட்டுருச்சு. இந்த மேற்கொண்டும் நான் விட போகிறதா இல்லை. ஏன்னா முக்காசி சுவாமி விவேகானந்தோட மேனேஜர், அதாவது எமிஷனரி ஒரு இது மாதிரி இருந்தது வந்து அலசிங்க பெருமாள் தான். ஸோ ஆல் இஸ் கரஸ்பாண்டன்ட் விவேகானந்த சம்மந்தப்பட்ட அத்தனை ஆர்கைவ்ஸ் சம்மந்தப்பட்டது பூரா இந்தியாவில் ஆள்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா பிஃபோர் ராமகிருஷ்ண மிஷன் அலசிங்க பெருமாள். இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு சாராபூர் இப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ சாராபூலோட ஆர்கைவ்ஸும் ஃப்ரம் பாஸ்டன் இட் இஸ் கம்மிங் டு மீ. அவங்க வந்து வெஸ்டர்னில் மேனேஜராக இருந்தாங்க. ஸோ கரஸ்பாண்டன்ஸ் மேனேஜர்லாம் வச்சிருந்தனால அலசிங்க பெருமாள்கிட்ட தான் மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ். மேரி லூயிஸ்பெர்க் சொன்னாங்க, இது மாதிரி 6 வால்யூமில் எழுதுனாங்கன்னு இல்லையா சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கை. அது என்டையர்லி அபவுட் வெஸ்டர்ன் லைஃப் ஆஃப் சுவாமிஜி. பட் she has quoted more than 50 times அலசிங்க பெருமாள். ஸோ you can understand his importance in the life of சுவாமி விவேகானந்தர். அவங்க எழுதுக்கிறது வெஸ்டர்ன் லைஃப்பை பற்றி. சுவாமி விவேகானந்தர் வெஸ்டர்ன் லைஃப்பில் யார் யாரும் வந்தாங்கன்னா ஸ்டில் மேரி லூயிஸ்பெர்க்கே 50 தடவைக்கு மேலே
அலசி பெருமாள் கோட் பண்ணி தான் வெஸ்டர்ன் லைஃபை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், யதார்த் மணி மாதிரி அவங்க வீட்டில் போய் கலெக்ட் பண்ணது. இதான் ஒன்லி எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோ ஆஃப் அலசி பெருமாள் ஹவுஸ். இப்போ இட் இஸ் நோ மோர். அப்பார்ட்மெண்ட் ஹஸ் கம் இன் திஸ் பிளேஸ். அலசி பெருமாள் வீடு இதுதான். இது இடிக்கப்பட்டு இப்போ அப்பார்ட்மெண்ட் வந்துச்சு. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ 1997 இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட், ஸோ இது இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி சிங்காரோட முதலியார். ஸோ எல்லாருமே டிவோட்டிஸாக வரல. இவர் டிவோட்டியாக கண்டிப்பாக வரல. இவர் எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சயின்ஸ். அவர் வந்து அங்கே டிபேட் கிளப்பில் சாம்பியன். ஸோ விவேகானந்தர் ஒரு பெரிய ஆள் வந்திருக்காரு, ஸ்காலர் வந்திருக்காரு. ஹிந்துயிசமா அட்லீஸ்ட் கிறிஸ்டியானிட்டியாவது ப்ராக்டிக்கல் லாபம் இருக்குது. இது சம் ஃபிலாந்தமிக் ஒர்க்ஸ் ஆர் டன். வாட் இஸ் யூஸ் ஆஃப் ஹிந்துயிசம்? ஐ வில் கோ அண்ட் டிஃபீட் த சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஜார்ஜ் டவுனில் தான் இருந்தது. எது? மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இப்போ தான் தாம்பரத்துக்கு மாமி போகிற வழியில் அவங்க வீடு மயிலாப்பூர் தான். இவங்க இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தது. வர வழியில் இவரை பார்த்து தோக்கடிச்சிருவோன்னு சொல்லிட்டு வந்தார். ஏன்னா நோபடி குட் டிஃபீட் ஹிம் இந்த டிபேட். டிஃபீட் பண்ணுறதுக்காக வந்தார். அப்புறம் சுவாமி விவேகானந்தர் பேசி பார்த்தாரு. அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறத ஏற்றுக்கிறது இல்லைன்னு. ஏற்றுக்கிறதுல முடிவுன்ற பிறகு நீங்கள் என்ன பேசினாலும் என்ன ஆகுது? ஸோ சுவாமி விவேகானந்தர் பிரம்மாஸ்திரத்தை எடுத்தார். அது என்ன பிரம்மாஸ்திரம்னா, whoever touches me will be transformed into a saint now அப்படின்னு சொன்னார். இவர் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ரஷ் டுவர்ட்ஸ் him and caught hold of his leg. Immediately his whole personality was transformed. விவேகானந்தரும் அவர் கையை வந்து தலையில் வச்சார். பட் அட் த சேம் டைம் told, what a rash act you have done. You cannot resist the consequence of this action. அப்படி எனிவே யூ ஆர் ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொன்னார். இதுக்கு ஐவிட்னஸ் வந்து டாக்டர் நஞ்சுண்டராவ் அங்கே இருந்தார். டாக்டர் நஞ்சுண்டராவ் அவர் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன நடந்துச்சுங்கிறது அவர் வாய் விட்டு சொல்லவே இல்லை. ஆனால் சுப்ரீம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஹி வாஸ் எ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மேன். அது பிறகு அவர் வீட்டுக்கே போகல. அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. வீட்டுக்கே போகாமல் டாக்டர் நஞ்சுண்டராவ் வீட்டுக்குள்ளே போய் அங்கே ஒரு டென்ட் அடித்து அங்கே உட்காந்துட்டார். மதியானம் மட்டும் சாப்பாடு, மற்ற நேரத்துலலாம் பாலும் பழமும். ஸோ சுவாமி விவேகானந்தர் இருந்தபோது ஒரு டசன் வேர்ட்ஸ் தமிழ் வேர்ட்ஸை பிக்கப் பண்ணி வச்சுருந்தார். அதில் ஒன்று கிளி. இவர் கிளிமே பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்கிறதுக்காக அவர் பெங்காலி பொண்ணு சுஷியில் கிளி வந்து கிளி அப்படின்னு ஆயிடுச்சு. அதுதான் எங்கள் எல்லா சுவாமிகளும் கூப்பிட்றது. இப்போ சிங்காரவன் முதலியார்னு எங்கள் படத்தில் சுவாமிகிட்ட கேட்டிங்கன்னா சில பேர் மூலிப்பாங்க. யார் அது? கிளி சொன்னால் கிளி தெரியுமே, இந்த ப்ரொஃபஸர் அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பேர் பிரபல்யமாக ஆயிடுச்சு. இவர் வந்து 2-3 வயசு சிறியவர் அலசிய பெருமாளுக்கு. ஆனால் அலசிய பெருமாள் 2-3 வருஷம் படிப்பை நடுவில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரில. அதில் அலசிங்க பெருமாளோட சயின்ஸ் ப்ரொஃபஸர் இன் எம்சிசி. ஸோ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மேகசின்லேருந்து படிக்கிறேன். மிஸ்டர் சுந்தர ஐயர் joined BA class, bringing with him the reputation of a brilliant scholar and a formidable rival in the university examinations of P. சிங்காரவேலு முதலியார். ஸோ இவருக்கு ஈக்குவலாக இருந்தது PR சுந்தரம் ஐயர் மட்டும்தான் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில். ஸோ அந்த அளவுக்கு 2 பேரும் பிரில்லியண்ட்டாக இருந்திருக்காங்க எம்சிசியில். சுவாமிஜி வந்து பிற்பாடு கிண்டல் பண்ணார். Caesar came, saw and conquered. பட் கிடி கேம், saw and was conquered அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் கிடியோடது. அவங்க குடும்பம் வந்து அலசிங்க பெருமாள் குடும்பம் மாதிரியே ஆரம்பத்துலேருந்தே இவங்க கூட இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இவங்க பாட்டியிலேருந்து எல்லாம் சாரதா வித்யாலயா தான் டீச்சர்ஸு. இவங்க ஒரு பெரிய டிஸ்கவரிக்கு யூஸ் பண்ணாங்க. இந்த ஃபோட்டோவை போன வருஷம் தான் கண்டுபிடிச்சோம். அது வரைக்கும் கிடி யாருன்னே தெரியாது. ஸோ எம்சிசி குரூப் ஃபோட்டோஸ் பூரா வாங்கி வச்சோம். எங்கள் வாலண்டியர் நாகேஷ் இங்கே இருக்கிறாரு. அவர் போய் எம்சிசியை காண்டாக்ட் பண்ணி இருக்கிற குரூப் ஃபோட்டோஸ் பூரா ஸ்கேன் பண்ணி எனக்கு ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வச்சேன். நான் இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்தேன். அப்புறம் எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட காட்டும்போது 5-6 ஃபோட்டோ பார்த்துட்டு இதான் சிங்காரவேலு முதலியார். என்கிட்ட ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அது தொலைஞ்சி போயிடுச்சு, இதுதான் சிங்காரவேலு முதலியார்னு சொன்னாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து சென்னை குரூப் ஃபோட்டோலேயும் இது மாதிரி ஒருத்தர் இருக்காரே, கொஞ்சம் ஒல்லியா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதை காட்டின பிறகு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஏன் சிசி சிங்காரவேலு முதலியார்னு சொல்லிட்டு. அந்த மூலையில் நிற்கிறது எட்டி பார்க்கறதால அவர் தான் சிங்காரவேலு முதலியார். இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. போன 2022 தான் 23 தான் கண்டுபிடிச்சோம். அவங்க கிட்டேருந்து அனுப்பி அவங்க கண்டுபிடிச்சி சொன்னாங்க. ஸோ
விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் நியூ ஃபைண்டிங்ஸுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த 1400 இயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் எம்சி நஞ்சுண்டராவ். இவங்க ஃபேமிலியும் ரொம்ப பக்கத்தில். சொல்லப்போனால் இங்கே மடம் அமைச்ச போது ராமகிருஷ்ணானந்தர் என்ன எழுதியிருக்காரு லெட்டரில், நஞ்சுண்டராவ் ஹவுஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டோன் த்ரோ அவே டிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்படி சந்தோஷமாக எழுதுறாரு. ட்ரிப்ளிகேனில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டார். அங்கே வந்து ரொம்ப சப்போர்ட் இல்லாமல் வாடகை வீடு கிடையாது, கீழே ஒரு ஐசோஸு கீழே ஒரு காத்தோட்டமே இல்லாத ஏரியாவில் ரொம்ப கஷ்டப்பட்டார். இங்கே தனியாக மடம் அமைக்க விட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு வந்தார். பிற்பாடு நஞ்சுண்டராவும் விவேகானந்த இல்லத்தை அப்பயே அக்வயர் பண்ணுறதுக்கு காசுலாம் எடுத்துகிட்டு போய் ஆக்ஷன் வந்துடுச்சு. அது பிலிகிரையா இறந்து போன பிறகு அந்த ஓனரோட ஃபேமிலி முதல் மாடியிலேருந்து 3வது மாடி வரைக்கும் இருந்தாங்க. பேஸ்மெண்ட்டில் தான் மடம் இயங்கிடுச்சு. அவள் இறந்து போன பிறகு ஆக்ஷனுக்கு போயிடுச்சு. அதை நஞ்சுண்டராவ் வாங்க ட்ரை பண்ணும்போது ஈ லாஸ்ட் இட் பை ஃபியூ தௌசண்ட் ஆர் 1000. தட் டைம் 1000 வாஸ் எ பிக் அமௌண்ட்டு. ஸோ அவருடைய நஞ்சுண்டராவோட பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்த லிஸ்ட்டில் பாதி பேருக்கு மேலே அவர் தான் ஃபேமிலி டாக்டர். பிஆர் சுந்தரம் ஐயர், கிருஷ்ணசாமி ஐயர், அலசிங்க பெருமாள் எல்லாருக்குமே ஃபேமிலி டாக்டர் அவர் தான். அண்ட் ஒன் ஆஃப் த போல்டஸ்ட் மேன். அப்போ ஏதாவது தட்டி கேட்கணுன்னா நஞ்சுண்டராவ் தான். ஏதாவது ப்ராப்ளமாக நஞ்சுண்டராவ்கிட்ட சொல்லுங்கள். போலீஸே பயந்தாங்க. ஸோ போலீஸ் வந்து ஒருத்தரை கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தேடிட்டு இருக்க ஆள் வந்து நஞ்சுண்டராவ் வீட்டில் வந்து தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நஞ்சுண்டராவ் வீடு பக்கத்தில் இல்லை, பக்கத்தில் இன்னொரு வீட்டில் தங்கியிருந்தார். ஸோ அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நைட்டு வந்துட்டாங்க போலீஸ். வந்து இது நாக் த டோர். இங்கே தான் அவர் இருக்கார சுதேசமித்திரன் எடிட்டர் அப்படின்னு கேட்டாங்க. அவட இங்கே கிடையாது அப்படின்னு நஞ்சுண்டராவ் சொல்லிட்டாரு. ஆக்சுவலி இட் இஸ் ட்ரூ. இ வாஸ் நாட் இன் ஹிஸ் ஹவுஸ் பட் நெய்பரிங் ஹவுஸ். உடனே போலீஸு அதுக்கு மேலே கேட்கறது பயம். ஏன்னா எல்லா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கும் டாக்டர் வந்து டாக்டர் நஞ்சுண்டராவ். அதில் அவங்க வந்து அப்புறம் நஞ்சுண்டராவ் இந்த அடுத்த ராத்திரி வந்து என்னை தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு கோபத்தை காமிச்சார். போதுமான கோபத்தை காமிச்சார். அதனால் அந்த போலீஸ் அங்கேருந்தே அப்படியே போயிட்டாங்க. இவர் போனார், தன்னோட வெள்ளை கோட்டை எடுத்தார், டாக்டர்ஸ் கோட் இன்னும் ஒயிட். அதை வந்து அந்த எடிட்டர் மேலே போத்துறார். தலையில் ஒரு குள்ளாக வச்சார், முஸ்லீமாக மாற்றினார் நைட்டோட. அங்கேருந்து பக்கிங்ஹாம் கேனலில் வேலைக்காரரோட அனுப்பிச்சு பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சிட்டார். அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், சுப்பிரமணிய பாரதியார். ஸோ அதுமாதிரி போல்டு டிசிஷன்ஸு போல்டு பண்ணது போகிற டாக்டர் நஞ்சுண்டராவ் எல்லோரும் அவருக்கு ரெண்டு பயப்படுவாங்க. அவர்கிட்ட பொய்மையோட பக்கத்தில் போனால் ரொம்ப பயம். ஆனால் இட் வாஸ் ஃபுல் ஆஃப் கைண்ட்னஸ். அவங்க ஃபேமிலி ஆரம்ப காலத்துலேருந்து இது வரைக்கும் நம்மளுடைய பக்தர்லாம் இருக்காங்க, வாலண்டியர்ஸ் வேறு, அவங்க டிஸ்பென்சரிலாம். ஸோ சம்திங் வித் டாக்டர் லைன் இஸ் தேர். டாக்டர் நஞ்சுண்டராவ் வீட்டில் இருந்து நான் இங்கே 14 வருஷம் சென்னை ராமகிருஷ்ண மடத்தில் சேவை பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு தீபாவளிக்கும் தீபாவளி பலகாரம் அனுப்பிடுவாங்க. பல வருடங்களாக 100 வருடங்களுக்கு மேலாக அனுப்பிட்டு இருக்கேன். பிஆர் சுந்தரம் ஐயர், இவரை பற்றி இப்போ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது ப்ராப்ளம் என்னென்னா, கிருஷ்ணசாமி ஐயரை பற்றியோட கொஞ்சம் தெரியும். பிஆர் சுந்தரம் ஐயரை பற்றி அதிகமாக தெரியல. கிருஷ்ணசாமி ஐயருடைய மகன்கள், அதில் ஒரு கடைசி மகன் வந்து பெரிய எழுத்தாளர். ஸோ அவர் வாழ்க்கையை பூரா அழகாக எழுதி வச்சிட்டாரு இங்கிலீஷ் தமிழில். பிஆர் சுந்தரம் ஐயரோட ரெக்கார்டு வந்து வெரி ஸ்கேண்டி. சொல்லப்போனால் எனக்கு 3 pages ஆர்டிக்கல் தான் யதார்த்தமணி மேலே கொடுத்தாரு. அது பி ராமச்சந்திரன் அவர் எழுதிய ஒரு 3 pages ஃப்ரம் ஹட் டு கேசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல், அவ்வளோதான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் 40 pages ஆன் ஹிம். ஐ குட் கலெக்ட் மோர் ஐ திங்க். ஸோ அவருடைய வாழ்க்கையை வந்து கீழ்மட்டத்தில் ஆரம்பிச்சு ஜஸ்டிஸ் சுப்பிரமணிய ஐயருடைய சிஷ்யராக சேர்ந்து, கிருஷ்ணசாமி ஐயரோட இன்னொரு சீடர் சேர்ந்து இவர் ஜஸ்டிஸ் ஆனார். இவர் வெரி கூல் டெம்பரமெண்ட். ஸோ he was very close to கிருஷ்ணசாமி ஐயர். he was very hot. So the hot and cold came together and made everything possible. கிருஷ்ணசாமி ஐயர் was bursting with energy. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். அது ஆரம்பிப்பார். ஆனால் நடத்துறது வந்து பிஆர் சுந்தரம் ஐயர். ஸோ அது மாதிரி ஆரம்பித்தாங்க பல விஷயத்த. எல்லோரும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஏதோ ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்துகிறாங்க. விவேகானந்தர் ஒரு கருத்து, கிருஷ்ணசாமி ஐயருக்கு ஒரு கருத்தை பிடிச்சது, சுந்தரம் ஐயருக்கு இன்னொரு கருத்தை பிடிச்சது. அவர் கருத்து என்னன்னா காம் அண்ட் குவைட் ஒர்க். ஸோ கிருஷ்ணசாமி ஐயர் ஐடியா பண்ணுவார், அதை போகிற நடத்திக்கிறது போகிற பிஆர் சுந்தரம் ஐயர்.
அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவரோட மனைவி அவங்க வந்து ஹோலி மதரோட தீட்சை பெற்ற ஒரு பக்தை. அவங்க மருமகனும் ஹோலி மதரோட தீட்சை பெற்ற பக்தை. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மடத்தில் ஆரம்ப காலத்தில் வந்தவங்க சுந்தர விலாசம் ஒரு வீடு இருந்துச்சுல முன்னாடி, பிஆர் சுந்தரமையோட வீடு தான் அது. அவருடைய வீடு தான் மடத்தை யூஸ்காக கொடுத்துருந்தார். ஹோலி மத தங்கினது அங்கே தான். ஹோலி மத அங்கே தங்கின போது ஸ்ரீ ராமகிருஷ்ண ஜெயந்தி இங்கே கொண்டாடும் போது அங்கே மெயின் ஸ்பீக்கர் யாருன்னா பிஆர் சுந்தரமையர் தான். அந்த அளவுக்கு க்ளோஸ் அவர் மடத்தில். பிற்காலத்தில் அவர் மடத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தார். வெரி க்ளோஸ் டு ராமகிருஷ்ணா இருந்தார். நெக்ஸ்ட் கிருஷ்ணசாமி ஐயர். ஸோ இவரை பற்றி பல ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. நம்ம கார்த்திக் மட்டும் நிறைய எழுதியிருக்காரு. ஸ்ரீராம் சார் இன்றைக்கி வர முடியல, மெட்ராஸ் மியூசியம் ஸ்ரீராம் சாரை கூப்பிட்டுருந்தேன். அவர் பல ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு. indisposed Sriram sir he could not come. Karthik but also has written many articles. கிருஷ்ணசாமி ஐயரை பற்றி சொல்லணும்னா ஏற்கனவே முதல்ல ஒரு அறிமுகம் கொடுத்துட்டேன். முக்கியமான அவருக்கு ஒரு கருத்து என்னென்னா, சுப்பிரமணிய ஐயருக்கு சுவாமி விவேகானந்தர் 1895 ஒரு லெட்டர் எழுதினார். நவ் சென்னை நீட்ஸ் ஏ ஹிந்து தியாலஜிக்கல் காலேஜ். அதாவது ஹிந்துசத்தை பற்றி யாருமே படிக்கலை சரியா. வேதங்கள் உபநிடதங்கள்லாம் யாருமே படிக்கலை அப்போ பிரிட்டிஷ் காலத்தில். ஏன்னா அப்போ டிரான்ஸ்லேஷன் அவைலபிள் கிடையாது. சான்ஸ்கிரிட் நாலேஜ் உள்ளவங்க வெரி ஃபியூ. ஸோ மறுபடியும் அதை உயிர்ப்பிச்சு அவங்களுக்கு வேதாந்தம், உபனிஷத்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து ப்ரீச்சராக ட்ரெயின் பண்ணி மூளை முடுக்குகளை உலகத்திற்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் ஆசைப்பட்டார். இந்த கருத்து வந்து கிருஷ்ணசாமி ஐயர் மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. சொல்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 லட்சத்தில் இதை பற்றியே பேசிட்டு இருந்திருக்காரு. பட் ப்ராப்ளம் வாஸ் ஃபண்ட்ஸ். ஹவு டு ஸ்டார்ட் ஏ காலேஜ். அப்போ எல்லாமே மீடியாக்காரர் இருந்தாங்க. 1897, 1898 பாஸ்கர் சேத்துபதி மன்னரை கேட்டாங்க. தட் டைம் வாஸ் பேங்க்ரப்ட் 1895. ஸோ நோபடி குட் ஸ்டார்ட் இட். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அவர் பல தடவை சொல்லிட்டு இருந்தார், இதுமாதிரி காலேஜ் ஆரம்பிச்சு சொன்னார். விவேகானந்தர் குட் நாட் ஒர்க் அவுட் தட் ஐடியா, சம்திங் ஷுட் பி டன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். 1905 ப்ரொஃபஸர் ரங்காச்சாரியா, அதாவது பிரதர் இன் லா ஆஃப் அலசிங்க பெறுவார், அவர் கொடுத்தாரு. வி நீட் நாட் டு கோ ஃபார் ஃபுல் செட்டப். லெட் அஸ் ஸ்டார்ட் ஏ ஸ்மால் வேத பாட்டசாலா, லெட் இட் க்ரோ இன்டு ஏ காலேஜ் அப்படின்னு சொன்னார். ஸோ பாஷையங்கார் தான் வீடு கொடுத்தாரு. அவருடைய புது வீடு வந்து லஸ்டர் சர்ச்சிலோடு இருந்துச்சு. இந்த பலாத்தோப்பில் அவருடைய வாடகை வீடு இருந்தது. அங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன். இப்போ ரீசெண்டாக ஆக்சிடென்டெல்லாம் கண்டுபிடிச்சது. மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் ஆரம்பித்தது வந்து விவேகானந்தரோட கருத்தான. மோஸ்ட் லைக்லி சுவாமி ராமகிருஷ்ணா ஒன்லி இன்னாகுரேட்டட் ஆன் February 1, 1906. ஸோ மறுபடியும் ஜூன் ஜூலையில் அவேதான்ஜியும் சுவாமி ராமகிருஷ்ணானந்தரும் அங்கே போய் பேசியிருக்காங்க. அந்த வீடு இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. லேட்டர் ஆன் 4 or 5 years கழிச்சு தான் மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் வந்தது. அது ஒரு சுவாமி விவேகானந்தோட கிறிஸ்டலைஸ்ட் ஐடியா. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இன்ஸ்டிடியூஷன் வடிவத்தில் கொண்டு வந்தது கிருஷ்ணசாமி ஐயருடைய பெரும் பங்கு. அப்புறம் அவருடைய இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ ராமாயணம் வந்து சொல்ல முடியாது. ஸோ 2 லைனில் நான் முடிச்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் ஓகே. பிஎஸ் சிவசாமி ஐயர். இவர் வந்து பள்ளி தோழர், கிருஷ்ணசாமி ஐயரோட பள்ளி தோழர். அவரும் கிருஷ்ணசாமி என்ன பண்ணாரோ அதெல்லாம் அப்படியே தொடர்ந்து வந்து அவரும் வக்கீலாகி. ஸோ ஃபஸ்ட்டு கிருஷ்ணசாமி ஐயர் ஜட்ஜ் ஆனார். 2வது பிஆர் சுந்தரமையர். நெக்ஸ்ட் அடுத்தது இவராக நடுவில் வேறு யாரும் வந்தாங்க. கார்த்திக் பட் பிஆர் சுந்தரமையர் பிறகு இவர் ஜட்ஜ் ஆனார். ஸோ கிருஷ்ணசாமி ஐயருடைய ஒரு பங்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸும் ஆரம்பித்த போது அவருக்கு அதை ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு மனசு இல்லை. காரணம் என்னென்னா, இங்கே ராமகிருஷ்ண மடம் கட்டுறதுக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ணி பாதியில் நின்று போயிருந்தது. அதில் படுகோபமாக இருந்தார் அவர். அந்த நேரத்தில் ராமசாமி ஐயங்கார் போய் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் ஆரம்பிக்க போகிற சொன்னே அவரை ஏசி அனுப்பிச்சிட்டார். அப்புறம் 1 வருஷம் பார்த்தாரு. சசிமர ராமகிருஷ்ணானந்தர் இஸ் சப்போர்ட்டிங் இட் அண்டு அந்த ஒர்க் நல்லா போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சோடனே அதுலேருந்து பணம் கொடுக்க அமைச்சது மட்டும் இல்லாமல் தன்னோட இன்ஃப்ளூயன்ஷியல் ஃப்ரெண்ட்ஸை பூரா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கூட்டிகிட்டு வந்து காட்டார். அதில் பிஎஸ் சிவசாமி ஐயரையும் கூட்டிகிட்டு வந்து காமிச்சார். ஸோ பிஎஸ் சிவசாமி ஐயர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அண்ட் தேர்ட் பர்சன் இஸ் அனதர் ஒரு பர்சன் ஃபர்காட்டன். ஸோ 3 பேரையும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒரு தூண் மாதிரி நிப்பாட்டிட்டு போயிட்டார் கிருஷ்ணசாமி ஐயர்.
சிவசாமி ஐயர் பிற்பாடு இவங்க தே டைட் வெரி யங். கிருஷ்ணசாமி ஐயர், பி.ஆர். சுந்தரம் ஐயர் அவங்க இறப்புக்கு பிறகு யார் மடத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸும் விவேகானந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மடத்துக்கு ஐ மீன் 3 இன்ஸ்டியூஷன் மடம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் 3த்துக்கும் ஹெல்ப் பண்ணி பக்கபலமாக இருந்தது பி.எஸ். சிவசாமி ஐயர் தான். சொல்லப்போனால் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆன பிறகு அவர் சொத்தை பிரித்தார். பாதிக்கு குறைவாக அவரோட சந்ததியினருக்கு கொடுத்துட்டார். பாதிக்கு மேலாக உள்ளது ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமுக்கும் விவேகானந்த காலேஜும் கொடுத்துட்டு அவர் வாடகை வீட்டுக்கு போயிட்டார். அந்த அளவுக்கு ஒரு தியாகம். இது வந்து எதேச்சியாக கண்டுபிடிச்சது தான். அடுத்தது நெக்ஸ்ட் நியாயபதி சுப்பராவ் பந்துலு எங்கள் சார் ராஜா சார். ஓ நமஸ்தே. சுவாமி விவேகானந்தருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால நிறைய லீகல் ஃப்ராட்டர்னிட்டி தான் அவர்கிட்ட வந்தது. அதில் ஞாயராவ் சுப்பராவ் பந்துலு ரொம்ப முக்கியமானவர். ஸோ ஞாயராவ் சுப்பராவ் பந்துலு நீங்கள் ஹிந்துவில் வருஷத்துக்கு ஒருத்தரையாச்சும் நியூஸை பார்ப்பீங்க. ஹிந்து எடிட்டர்ஸ் whole team they go to Rajmandri to garland Nyayapati Subbarao Pandul. He is the one of the founders of the Hindu. ஜி சுப்பிரமணியன் ஐயரோட சேர்ந்து அவங்க தான் ஃபவுண்ட் பண்ணால். அப்போ வந்து இவர் ஹார்ட்லி லீகல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக அவர் சேர்ந்தபோது. பிற்பாடு ராஜமண்டியில் ஜட்ஜ் ஆனார். ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியா இந்த லெக்சரை பற்றி ப்ரொஃபஸர் சுந்தராமையர் சொல்கிறது வழக்கம். மற்ற லெக்சர்ஸ்லாம் சுவாமி விவேகானந்தர் விக்டோரியா ஹால்லையும் மற்ற இடத்துலையும் கொடுத்தப்போ 2000 பீப்புளுக்கு ஒன்லி குட் அகாமடேட். ஸோ என்ன பண்ணாங்க, ஹாம்ஸ்டன் சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மைதானம் ஆச்சு. ஸோ போன வருஷம் தான் கார்த்திக் பட் வச்சு அதை கண்டுபிடிச்சேன்னா ஹைகோர்ட்டுக்கு பின்பக்கம் பெரிய மைதானம், இப்பயும் அது காலி மைதானம் தான். தே புட் அப் அ டென்ட் அண்ட் several thousand people assembled. சுவாமி விவேகானந்தர் மைக்கே இல்லாமல் ஜஸ்ட் லைக் எ லைன் walking to and fro, he gave a lecture that could reach every nook and corner of the crowd அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சுந்தராமையர் சொல்கிறார். அந்த மீட்டிங்கில் சேர்மனாக இருந்தது சுப்பராவ் பந்துலு தான். 15th சுவாமி விவேகானந்தர் கல்கட்டா கிளம்பின போது மாலை போட்டு அனுப்பிச்சு அவரை ஆஃப் பண்ணதும் சுப்பராவ் பந்துலு தான். இது வெறும் அசோசியேஷனோட முடியல. அவர் ராஜமண்டிக்கு போன பிறகு சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கையை லெட்டர்ஸை கம்பைன் பண்ணி 650 பக்கமாக தெலுங்கு புக்கில் ஃபஸ்ட்டு சுவாமி விவேகானந்தரோட பயோகிராஃபி ரிலீஸ் பண்ணார். இப்பயும் இட் இஸ் அவைலபிள் இன் archive.org. சுப்பராவ் பந்துலு he was a great journalist also. அவரோட மேக்ஸில் விவேகானந்தரை பற்றி நிறைய எழுதினார். ஹிந்து சபா அப்படி ஆரம்பித்து வேதிக் தர்மத்தை பற்றி ப்ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சபையும் அமைச்சார் ராஜமண்டியில். ஸோ இவ்வளோ பெரிய வேலைகள் செஞ்சவர் சுப்பராவ் பந்துலு. நெக்ஸ்ட் இவர் ஒண்டி தான் விவேகானந்தர் தேடி போனது. அது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு இன்சிடெண்ட்டு. ஐ ஹவ் டு பி ஷார்ட். ஸோ இவர் வந்து ஒரு சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் வந்து பார்க்க போனார். அப்புறம் 1890 சுவாமி விவேகானந்தர் திரும்பி வந்தோடனே இவர் கும்பகோணத்தில் பார்க்க போனார். இவர் வந்து பல சித்திகள் அமைய பெற்றவர், சக்தி உபாசகர். சுவாமி விவேகானந்தர் இந்த சக்தினால உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னார். உடனே விவேகானந்தர் அவரை கட்டி பிடிச்சார். அவரோட சக்தியிலேருந்து நீங்கிடுச்சு. அவர் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறி ஒரு சீரும் சிறப்பான வாழ்க்கை, பல தர்ம காரியங்களை செஞ்சு உயிர் நீத்தார். இவர் பேர் கோவிந்த செட்டி. அந்த காலத்தில் மெட்ராஸ் கவர்னர்லேருந்து மைசூர் மகாராஜா வரைக்கும் வலங்கைமான் போனாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் கோவிந்த செட்டி தான். அப்போ வந்து சில்வர்டன் சீனிவாசாச்சாரியா அப்போ ஃபேமஸே கிடையாது. அப்போ யாருமே தெரியாது. அப்போ 1892 இவரை பார்க்கறதுக்காக கவர்னர்லாம் போவாங்க. எதுக்கு பார்த்தோன்னே இவரே அவங்க எதிர்காலத்தை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இவர் வாழ்க்கையை மாறி அமைஞ்சு ஒரு பெரிய மகானாக இறந்தார். நெக்ஸ்ட் இன்றைக்கி இவருடைய சந்தேகத்தில் வர முடியல. ராமானுஜாச்சாரியோடைய பேத்தி 2 நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. கொள்ளு பேர் வரதாச்சு. அவரால் இந்த சூழ்நிலையில் வர முடியாதனால இங்கே வர முடியும்னு சொன்னார். யூ வில் ஸ்கிப் இட். நெக்ஸ்ட் இதுதான் புதுசாக புக்கு போட போகிறோம். இது ஜஸ்ட் ஐடியா. தட்ஸ் ஆல். 16 பேர் வாழ்க்கையோடு வரும்போது மணியம் செல்வன் சார் தான் இதுக்காக நிறைய பெயிண்டிங்ஸ் கொடுத்துருக்காரு. ஜானி அவராலையும் வர முடியலன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஃப்ரண்ட் கவர்லாம் டிசைன் பண்ணி லே அவுட்லாம் பண்ணியிருக்காரு.
மெட்ராஸ் மிஷன் ஸ்ரீராம் சார் வந்து அவர் எழுதின ஆர்டிகல்ஸ் பலது எனக்கு உதவிகரமாக இருந்துச்சு ஆர்கைவ்ஸ் தேடி கண்டுபிடிக்க. ஸோ இஸ் வித் Karthik, but he has helped me to track down several elusive persons, including some 2 or 3 days back also he helped me. No time is there to recollect all those things. So I am thankful to all the people who are given archives, and I expect more also. Those who are going to give archives also, I am remind them. I will be here for another 4 or 5 days. This time you can hand over. I am after the archives only. So kindly, whatever here you have, kindly share it with me so that everything will be recorded and it will come as a life. So, Namaste, Jai Shri Ramakrishna. ஃபஸ்ட்டு ப்ரணாம்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நமஸ்காரம். ஒவ்வொருத்தங்களுக்கும் நமஸ்காரம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் 100 வருஷம் கழிச்சு கிராண்ட்ஃபாதரோட காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா we are all becoming எமோஷ்னல் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க பண்ணதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்க முன்னாடி. பட் அவங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மேன்மை கிடைக்கிறதுனா ஒரு பெரிய சந்தோஷம். ஆக்சுவலி நான் வந்து ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து சுவாமிஜி கூட என்னால் பர்சனலாக வந்து நிறைய சர்வீஸ் பண்ண முடியல இங்கே. ஏன்னா ரெஸ்பெக்டட் கிராண்ட்ஃபாதரோட இன்னொரு குரு சக்கரையம்மான்னு சொல்லி திருவான்மியூரில் கோயில் இருக்குது. ஸோ அதில் என்னால் முடிஞ்சது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் என்னென்னா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நம்ம சுவாமிஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து சுவாமி கௌதமானந்தாஜி வந்து ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் ஹால் ஆரம்பித்தார் ஒரு 2006-2007. ஸோ அவர் இங்கே இல்லைன்னா கூட மஸ்பி ஹீஸ் இன் கல்கட்டா. அவருக்கு பிரணாம்ஸ் இந்த டைமில் அவருக்கு பிரணாம்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தேர்ட் வந்து நம்ம சுவாமிஜி தட்சிணானந்தம். ரொம்பவும் வாட்டர் ஒர்க்மேன்ஷிப் என்ன அவ்வளோ ஆசையாக எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப கம்மி தான். பட் என்னென்னா அதை வந்து அவ்வளோ நல்லா போர்ட்ரேட் பண்ணி நம்ம அந்த சக்கரையம்மா கோயிலில் ஒரு பெரிய போர்டு போட்டு நம்ம தாத்தாவை பற்றி எழுதியிருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு 10 பேர் அட்லீஸ்ட் டெய்லி ஐ கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். டெய்லி ஒரு 10 பேர் பார்த்துட்டு அவர் தாத்தாவை பற்றி பார்த்துட்டு அம்மா இந்த மாதிரி ஒரு கிராண்ட்ஃபாதராக சொல்லிவிட்டு என்கிட்ட பர்சனலாக சொல்லும்போது என்னோட தேங்க்ஸ் எல்லாம் அவருக்கு தான், வேறு ஒன்று. பிகாஸ் நான் வந்து எடுக்காத எஃபர்ட் அவர் எடுத்திருக்கார். ஸோ அவ்வளோ நல்லா அந்த போர்டில் எழுதின எல்லா சமாச்சாரமும் டெய்லி ஒரு 10 பேர் 15 பேர் என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போகிறாங்க, பார்த்துட்டு அவங்க படிச்சுட்டு தான் போகிறாங்க அதை. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கார். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஆல்சோ. அதே மாதிரி தாத்தா சொல்லணுன்னா வேறு ஒன்றும் இல்லை, அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் சுவாமிகிட்ட இருந்ததுனால தான் அவ்வளோ புனிதமான ஒரு வாழ்க்கை. தட்ஸ் வாட். என்னென்னா இந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சாலே the disciple is benefited, அவ்வளோதான், வேறு ஒன்றும் நம்ம சொல்லலை. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் அவர் மூலியமாக எனக்கு இன்னொரு குரு சக்கரைமா கிடைச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் we are also devotees of சாரதாம்மா, பரமஹம்சர் அண்ட் சசி மகராஜ், சசிவிலாஸ். அது அந்த பேரே தாத்தா வந்து அவரோட வீட்டுக்கு வச்சுருக்கார். ஸோ சசிவிலாஸ். அதே மாதிரி சுவாமிஜி விவேகானந்தாவோட சொற்பொழிவு தினம் ஓரளவுக்கு நம்மளுக்கு அங்கே நடக்கிறது. ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதுதான் நான் சொல்வேன், ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு நாளை பார்த்ததுக்கு கோட்டி 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 புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Pranams and salutation to the Holy Trinity, and my humble pranams to all the Swamijis presented here, and sincere gratitude to the organizers to be making part of this function. Respected great grandfather's house, Sasi Vilas, and his prayer hall, Grace Lodge, were the places visited by Swamiji. In one such occasion, when he came across a very rare photo of Guru Maharaj, tears flowed from his eyes on seeing his Guru's photo. This photo was got by respected grandfather when he visited the Theosophical Society. And when he saw Paramahamsa's photo, he brought it home and hung the same in the room along with other deities. This was very rare photo of Paramahamsa in a trance state. Guru Bhakti,
that is, and faith on the Guru Veda, qualities possessed by Swamiji and our grandfather. Need all the blessings to treat the spiritual path shown by them. Thank you. ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நான் வந்து கடைக்குட்டி பிஆர் சுந்தரமையரோட பொண்ணோட பேரன். அதில் அந்த ஃபேமிலியிலே எனக்கு 25 கசின்ஸ். நான் லாஸ்ட் பட் ஒன். இது வந்து என்னோட கசின்ஸ்லேயே நான் நிறைய பேர் என்னோட வயசில் பெரியவங்க இருக்காங்க, அவங்க தான் வந்திருக்கணும். அது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஆர் சுந்தரமையருக்கு எங்கள் பாட்டி ஒரே பொண்ணு. நிறைய 6 சன்ஸ், ஒருத்தர் சின்ன வயசுலேயே இருந்துட்டார். பாக்கி 5 சன்ஸோட 35-36 அவருக்கு கிராண்ட் சில்ட்ரன் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் இதுக்கு தகுதியே இல்லை எனக்கு. பட் ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், இது 2 கனெக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சுந்தரமையர் இவங்க சொன்ன மாதிரி சுவாமிஜி இங்கே வந்தபோது அவரோட அந்த விசிட், அந்த ஃபங்க்ஷன், அதெல்லாம் அந்த கமிட்டியில் எடுத்திருக்காரு. அதெல்லாம் இவா போட்ட புத்தகத்தில் தான் நான் கற்றுருந்தோம். இன்னொரு கனெக்ஷன் வந்து அவரோட ஒரே பொண்ணு, என்னுடைய பாட்டி சாரதா, அவங்க பேர் சாரதா தான். அந்த பொண்ணுக்கு அவர் மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்தவர் வி நாராயணன் என் தாத்தா. அவர் வந்து திருநெல்வேலி பக்கம். அவரோட அவர் ஸ்டூடெண்ட், பிரில்லியன்ட் லா ஸ்டூடெண்ட்னு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அவரோட அந்த வி நாராயணன் ஒரே பொண்ணு, ஒரே பிள்ளை, ஒரே குழந்தை தான் அவங்க பேரண்ட்ஸுக்கு. அந்த சைடில் ஜானகி அம்மான்னு அவரோட அம்மா அண்ட் வெங்கட்ராமன், அவங்க 2 பேர் சாரதா மாதி தேவியோட டிசைபிள்ஸ். அவங்க இங்கே வந்தபோது அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. தட் இஸ் எங்கள் தாத்தா பாட்டி இருக்கும்போது அவங்க தாத்தாவோட அம்மா அங்கே இருந்திருக்காங்க, அங்கே தான் வந்து தங்கியிருக்காங்க. அப்புறம் இவங்களும் வேலூருக்கு கல்கட்டா பெங்காலுக்கு போய் அவங்கள சந்திச்சு வந்திருக்காங்க. அதை பற்றி என் தாத்தா எழுதியிருக்காரு, சாரதா தாசன்னு போட்டு எழுதியிருக்காரு. அது இவர் வழி தான் எனக்கு கிடச்சிது, எனக்கு தெரியாது அதை பற்றி. அது ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு, இண்டிபெண்ட். இது 2 இண்டிபெண்ட் கனெக்ஷன். அது என்ன ஆச்சுன்னா, என் பாட்டி சாரதா தேவி 8 குழந்தைகள் பிறந்தப்புறம் சின்ன ஃபேர்லி யங் ஏஜ்லேயே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜானகி அம்மா, இந்த சாரதா மாதேவியோட டிசைபிளாக இருந்தவங்க திருப்பி ஊருக்கு போயிட்டாங்க, பெருங்குளத்துக்கு. என்னோட அம்மா இவங்களெல்லாம் வளர்த்ததெல்லாம் சுந்தரமையரோட விடோட வைஃப் தான். அவங்க 93 வரைக்கும் இருந்தாங்க. எனக்கே ஞாபகம் இருக்குது. நான் 3-4 வயசு வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க காலமாகும்போது அந்த சீன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவங்க தான் இவங்களெல்லாம் வளர்த்தது. நாங்கள்லாம் பாட்டிமான்னு சொல்லுவோம். பாட்டிமா தான் அவங்களெல்லாம் வளர்த்தது. ஸோ அந்த கனெக்ஷன், அந்த சாரதா மாதேவி வந்தது, அந்த கனெக்ஷன்லாம் கொஞ்சம் போயிடுது. அந்த இன்ஃபர்மேஷன் கூட அவ்வளோவா இல்லை. எப்படி சடனாக வந்ததுன்னு சொல்கிறேன். இப்போ போன வாரம் 2 வாரம் முன்னாடி காலமானவர் டான்ஸ் எக்ஸ்போனன்ட் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், சந்திரசேகர் சார், பெரிய டான்ஸர். அவர் சடனாக எங்கள்கிட்ட வந்து ஒரு தடவை கேட்டார், உங்கள் வீட்டில் சாரதா தேவி கொடுத்த ஒரு படம் உங்கள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில், அவங்க அது எங்கே இருக்குதுன்னு தெரியுமான்னு கேட்டார். எங்களுக்கு அது ஒன்றுமே தெரியாது. அவர் அசம்ஷன் கெஸ்ஸஸ் ஜானகிமால் வென் பேக் டு அவங்க திருப்பி பெருங்குளத்துக்கு போகும்போது எடுத்துன்னு போயிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க தனியாக தான் இருந்திருக்காங்க பெருங்குளத்தில், ரொம்ப நாளைக்கு இருந்தாங்க. அவங்க இருந்தாங்க, கோயட்டப்பிட்டு இருந்தாங்க. அவங்க அப்புறம் அங்கே தான் போயிருக்கணும், அந்த படம் போயிடுது. ஸோ அது ஒரு இண்டிபெண்ட் கனெக்ஷன் இருந்தது. ஸோ இப்போ பிஆர் சுந்தரமையர் ஃபோட்டோலாம் காமிச்சார். அவர் இந்த விவேகானந்தர் இது வந்தது. இன்னொன்று எங்களுக்கும் புக்கு வழியாக தான் தெரிய வந்தது. நம்ம பிரில்லியன்ட் மேத்தமெட்டிஷியன் ராமானுஜம் இங்கிலாண்டுக்கு அமைச்சதும் அவர் காரணத்துலாம் போனாங்க. எப்படி இங்கே விவேகானந்தருக்கு அவர்களை கமிட்டியில் கலெக்ட் பண்ணி எல்லாம் அமைச்சாங்களோ, அவர் செனட், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி செனட்டில் அவருக்கு டிகிரி இல்லைன்னா பரவாயில்ல, இவ்வளோ பிரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு, அனுப்பலான்னு அவர் சொல்லி தான் போனாங்கன்னு ஒரு அமெரிக்கன் மேத்தமெட்டிஷியன் எழுதியிருக்கான், ஆர்கேஎஸ்லேன்னு படிச்சு. யூஸ்வலாக நான் ஐஐடியில் தான் சொல்கிறேன், யூஸ்வலாக அங்கெல்லாம் ரூல்ஸ் ப்ராப்ளம் போகும். இவர் பிஹெச்டி வாங்கலை, இவர் எப்படி அனுப்புறது, இவருக்கு எப்படி சாங்ஷன் பண்ணுறது அப்படி இப்படின்னு. அது இல்லை, பண்ணணும்னு சொன்னது சுந்தரமையர் தான். அவரே எழுதிட்டார், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதை பற்றி. ஸோ இவங்கெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இங்கே வந்து சொன்னாங்க. இவங்கெல்லாம் நீங்கள் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, அந்த காலத்தில் இது 90s 1890 அந்த பக்கம் டைம்னா எல்லாம் ரொம்ப கஷ்டமான டைம். அப்போ தான் இந்தியா வாஸ் அந்த 1857 தான் கம்ப்ளீட்லி டேக்கன் ஓவர். அண்ட் இவங்கெல்லாம் பிஆர் சுந்தரமையோட அப்பா புதுக்கோட்டில் கோவில் குமாஸ்தா. நிறைய ஃபேமிலியில் பண்ணிங்கன்னா அப்படி தான் வந்திருக்கும். இவங்கெல்லாம் எப்படி அந்த நிலைமையிலையும் இந்த மாதிரி ஒரு விஷனோட, தைரியத்தோட, இந்த மாதிரி நஞ்சுன்ற பெரியவர் பண்ணதெல்லாம் சொன்னாங்க இன்றைக்கி அந்த சுப்பிரமணிய பாரதி. எப்படி இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க, எப்படி என்ன தைரியத்தோடு செஞ்சாங்க, ஒன்றுமே இல்லாதது எப்படி இருக்கிறதா இப்போ செஞ்சு காமிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய
அதே மாதிரி வேலூரில் போனால் பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாம் எப்படி நடந்ததுன்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்மளால் இந்த விக்ஷித் பாரத்னு சொல்கிறாங்களே அது நம்மளால் செய்ய முடியும். தேங்க்யூ. பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையில் வீட்டிருக்கும் மதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களே, எனது இனிய நண்பர் லக்ஷானந்த சுவாமிகள் அவர்கள் என்னை ஒரு மாதம் முன்பு சந்தித்தார். அப்போதுதான் அவருடைய புலமையும் சரித்திர உண்மைகளும் அவருக்கு தெரிந்த மாதிரி ஐ திங்க் நம்ம இந்தியாவிலே யாரும் இருக்க முடியாது. அப்படின்னா நான் பல கேள்விகள் கேட்டேன். பிகாஸ் ஐ எம் பேசிக்கலி a researcher. So I was arguing with him and I sent so many PDF அமிச்சேன் விவேகானந்தா பற்றி. அதில் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எரர்ஸ் இருந்தது தான் அது எங்கேருந்து நான் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் I am maintaining records from 1890. And anybody can come and see also. Dakshinanda Swami will காட்டு வேணாம். சுவாமி விவேகானந்தர் அந்த February 1897 அதில் எங்கள் கிரேட் கிராண்ட் வி கிருஷ்ணசாமி இருக்குது. நான் சொல்ல வேண்டியதில்லை, அவரோட ரெக்கார்ட்ஸ் இருக்குது நிறையா. எங்கிட்டே இருக்குது ரெக்கார்ட்ஸ். அதாவது எங்கள் ஃபேமிலி புக்கில் எங்கள் கிராண்ட் ஃபாதரோட பிரதர் கே சந்திரசேகரன் எழுதியிருக்காரு வி கிருஷ்ணசாமி சரித்திரம். அதுவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் சுவாமி விவேகானந்தருக்கும் வி கிருஷ்ணசாமி இருக்கும் ஷார்ட்டாக இந்த பரிச்சயத்துக்கு நானே சிலிர்த்து போனேன். அதில் நிறைய லெட்டர்ஸ் ஹிந்து 1902 பப்ளிகேஷன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹிந்துவில் 1921 தான் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. I am giving this information to you. They don't have any information. They are absolutely ignorant by like anybody else before 1921. So, இதெல்லாம் நாம் போய் ரவி ராமுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை வந்தது. I am not saying with any they lost everything and they digitalized after 1921. So this is another historical information. The ancient records have to be preserved at any cost. Otherwise, truth will be forgotten or will die away slowly. இங்கே மேலே விட்டு எல்லாரையுமே எனக்கு தெரியும். டாக்டர் நஞ்சுன் ராவ், சன் கல்கி ராவ், உங்க கிராண்ட் டாக்டர் வந்தாங்கல்ல, கல்கி ராவும் எனக்கு நல்ல க்ளோஸு. டாக்டர் தாமோதர் ஜட்ஜாக இருந்தார். அவர் அப்போ நானும் ரொம்ப க்ளோஸ். நஞ்சுன் ராவ் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார்னு நினைக்கிறேன். டாக்டர் நஞ்சுன் ராவ் மயிலாப்பூரில். அவருக்கு டாக்டர் சன் நஞ்சுன் ராவ் டாக்டர் சன். ஸோ அப்போது தாமோதர் ராவ் என்கிட்ட அடிக்கடி பார்ப்பார். உங்களுக்கு ரெக்கார்டு கல்கி ராவ் கிட்ட கேட்டேன் போய், அவருக்கு ஒன்றுமே தெரியல. அவள் அப்பாவோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. Dr. Nanjun Rao was our family doctor and he was very closely connected with V. Krishna Swami here and his brother V. Swaminathan here. One died in 1908 and my great-grandfather died in 1911. Nanjun Rao was a very family friend. More or less daily he used to come to our house. So I know Mr. Nanjun Rao's records more than anybody that I have got with me. So it was a great privilege for me to share about அவங்களோட கோவில் திருவாமியூருக்கு I visited. Even as early as 1988, there is Chakkarayaman Kovil, whom Dr. Nanjun Rao worshipped as a family deity, a woman deity. I also had Nanjun Rao's own writing about this Chakkarayaman, and he was asking me to give that. I said, unfortunately, few pages at that time were stained by time. These are all very, very, and of course, P.R. Sundaramayyar and V. Krishna Swami are like called Siamese twins, which he may be knowing, he can tell me. And I know Mr. P.B. Srinivasan, P.C. Rajagopal, his father P.D. Ramamurthy, everybody I know very closely. And because I am a historical student, I used to go and meet them, everybody, and I have lost not touch with many of the P.R. Sundaramayyar's family. Because he was very close with my K.V. Krishnamayar, which cannot be explained in a meeting like this. So, I know everybody, most of them, all the brothers, including Kalyanam, Vishwanath, everybody knows, close, very close. I was very privileged today under Swami Vivekananda and my grandfather association. I don't know, it is how to present it.
If Swamiji asked me, can you produce your family record, V. Krishnamurti's presentation of Ramakrishna Mission, originally it was Brady's Castle. Hindu archive is Brady's Castle, Pati Vandrake. So, if anybody asks that information about Brady's Castle where Ramakrishna Math was started between 1902 to 1907, that's the period which Ramakrishna Mission was started. 1897, Vivekananda came to Madras, and my grandfather was reception committee chairman. Later on, he met him in his house. All these things I have got records. It's not that. And the famous, I here at this point, I want to say one thing. How we Swami went door to door begging for Ramakrishna Mission, I want to give the information to you. Even to Dakshinananda Swami. He begged. There's nobody, I got records. So this I thought I was infused with some sort of energy that I must produce the records from the book. Unfortunately, 1902 records are not available. I went and told Ravi, why are you saying you are losing it? This has all happened. So these are all very historical information of a sacred association between V. Krishna Swami here and Swami Vivekananda, with whom I have the records. And that records I have to give it to Dakshinananda Swami, so that these associations, it is all dying now by effects of time. Nobody is bothered. Every world is becoming commercial. If the past is treated as a historical dead, at this time Ramakrishna Mission is a silver lining in a dark cloud. And there is every duty cast on every citizen of the country, whatever record they have, to prove what existed 130 years ago. And what was Ramakrishna Mission? And what is this Brady's Road? At that time, Brady's Castle. And Hindu archive has reported. So, there is a sensational history that goes with Ramakrishna Mission here. The advent of Swami Vivekananda is, of course, an unparalleled history, religious event which cannot be forgotten. But our association with family has died away. And I owe all my thanks to Swami Dakshinananda to bring me to this, so that I share. I thank very much for all the honor bestowed to us, and I bow my pranams, give my pranams to Swamiji. Thank you very much. எனக்கு மேடையில் பேச ஒன்றும் தெரியாது. ஆனாலும் நான் அலசங்க பெருமாள் கழுத்தாரம், எங்கள் அப்பா பேரும் அலசங்க பெருமாள். ஏன்னா அலசங்க பெருமாள் பேரனாக இருக்கிறதுனால அவரே பேரை வச்சுருந்தார், அலசங்க பெருமாள்கிட்ட. இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு சொல்லணுமா இருக்குது, ஒரு கன்னட ஒரு லிட்ரேச்சர் பேர் இறைமங்களூர் கண்ணன்ட்டு. அவர் சிக்கமங்களூரில் தாத்தா இருந்தார், கொழுத்தாத்தா சிக்கமங்களூர் தான் இருந்தார். படிப்புக்காக பெங்களூருக்கு மெட்ராஸுக்கு வந்து இங்கே செட்டில் ஆனார். எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லோரும் இங்கே படித்து இருந்தார். எங்கள் அப்பா வேலைக்காக பெங்களூருக்கு வந்து செட்டில் ஆனார். நாங்கள் இப்போ பெங்களூரில் செட்டில் ஆகிருக்கோம். அந்த இறைமங்களூர் கண்ணன் வந்து அவர் அலசங்க பெருமாள் கன்னடக்காரன், இதுக்காக பெங்களூருக்கு இதுக்கு வந்தார். இவர் இன்னும் சுவாமி சிக்காகோ போனாருன்றதுனால ஒரு கன்னடாவில் ஒரு புக்கு போட்டிருக்காரு, சிக்கமங்களூர் இருந்து சிக்காகோன்ட்டு. அது ரீசெண்டாக 2 மாதம் முன்னாடி புக் ரிலீஸ் ஆச்சு. அந்த புக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு அவரோட என்னும் ஒரு சேர்த்து நானும் அவரோட இருந்தேன். அது என் பாக்கியம். அது என்னன்னா சுவாமி விவேகானந்தா எங்கள் கொல்தாத்தர் ஆசீர்வாதம். இது சொல்லி நான் எல்லாருக்கும் டைம் இருக்காங்கிறது தெரியல. I have just prepared a small speech. I don't think it will take more than 5 minutes. இங்கே பெரும்பாலும் சிவசுவாமி ஐயரை பற்றி நிறையா தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ப்ரிசம்ஷனில் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் அ ஸ்மால் நோட். முதலில் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இனிய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஆன்மீக கல்வி சான்றோர் பெருமக்களுக்கு முதற்கண் எனது பணிவான மாலை வணக்கங்கள். இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியில் அண்ணல் சர் P.S. சிவசுவாமி ஐயர் அவர்களின் வழித்தோன்றலாக அண்ணலின் துணைவியார் திருமதி கல்யாணி அம்மாள் அவர்களின் அத்தை பேரனான திருத்தகு NV நாராயண சுவாமி ஐயர் அவர்களின் மருமகன் சி கரும்பேஸ்வரன் ஆகிய என்னை தேர்ந்தெடுத்து அழைப்பு விடுத்து கௌரவித்தமைக்கு முதற்கண் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை பக்தி மார்க்கத்தின் பண்பட்ட நெறியாளர்களின் பாத கமலங்களில் சமர்ப்பிக்கின்றேன்.
நான் அண்ணல் அவர்கள் அமைத்த பள்ளியிலேயே மாணவனாக பயின்று பல்வேறு நாடுகளில் நற்பெயரோடு பணிபுரிந்து இன்று அவர் துவங்கிய கல்வி பேரறக் கட்டளை மட்டுமன்றி அக்கட்டளையின் கீழ் இயங்கும் 3 பள்ளிகளுக்கும் செயலராக பொறுப்பேற்று பணிபுரிந்து வருவது பெரியோர்கள் எனக்கு அளித்த பெரும் பாக்கியமே அன்றி வேறில்லை. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற மகாகவி பாரதியாரின் சொல்லுக்கேற்ப ஏழை எளிய மக்களின் கல்விக்கண் திறக்க, தனக்கென்று ஏதும் குழந்தை செல்வம் இல்லாது இருப்பினும் தான் பிறந்த மண்ணின் குழந்தைகள் என்றென்றும் பயன்பெறும் வகையில் 1906ஆம் ஆண்டு திருக்காட்டுப்பள்ளியில் சர் சிவசுவாமி ஐயர் உயர்நிலைப் பள்ளியை நமது அண்ணல் சர் சிவசுவாமி ஐயர் அவர்கள் நிறுவினார். 1919ஆம் ஆண்டு தனது துணைவியார் பெயரில் கல்யாணி இல்லம் என்னும் எ ஹோம் எவே ஃப்ரம் ஹோம் என்ற வாசகத்துடன் விடுதியை துவங்கினார். சர் சிவசுவாமி ஐயர் கல்வி பேரறக் கட்டளையை அண்ணல் அவர்கள் 1926ஆம் ஆண்டு பதிவு செய்தார். அண்ணல் அவர்களின் காலத்தில் ஒரு உயர்நிலைப் பள்ளியாக இயங்கிய கலாசாலை நாளடைவில் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டதுடன் மேலும் 2 பள்ளிகளான சிவசுவாமி ஐயர் நூற்றாண்டு மகளிர் உயர்நிலைப் பள்ளி மற்றும் சர் சிவசுவாமி பாலவித்யாலயா பதின்ம மேல்நிலைப் பள்ளி, அதாவது மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. பேரறக்கட்டளையின் கீழ் இயங்கும் பள்ளிகளின் பெரும் வளர்ச்சிக்கு மிகவும் பிரதான காரணம் சர் சிவசுவாமி ஐயரின் துணைவியார் திருமதி கல்யாணி அம்மாள் அவர்களின் அத்தை பேரனான மேதகு கல்வி காவலர் திரு NV நாராயண சுவாமி ஐயர், அதாவது எனது மாமனார் அவர்கள் ஆவார். தன் உயிரினும் மேலாக தனது வாழ்நாள் முழுவதும் இப்பேரறக் கட்டளையை காத்த பெருமை திரு NV நாராயண சுவாமி ஐயர் அவர்களையே சாரும். திருக்காட்டுப்பள்ளி பள்ளி வளாகத்திற்கு மிக அருகாமையில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனை, காவல் நிலையம் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகம் இவை அனைத்தும் சர் சிவசுவாமி ஐயர் அவர்கள் நன்கொடையாக கொடுத்த நிலத்திலேயே கட்டப்பட்டுள்ளன. அண்ணல் சர் சிவசுவாமி ஐயர் அவர்கள் 1864ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் நாள் திரு சுந்தரம் ஐயர் மற்றும் திருமதி சுப்பலட்சுமி அம்மாள் அவர்களின் புதல்வனாய் பழமானேரி கிராமத்தில் பிறந்தார். அண்ணல் அவர்கள் 1884இல் BA BL பட்டம் பெற்றபின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். பின்னர் அவர் சென்னை சட்டக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். சென்னை அட்வொகேட் ஜெனரலாக 1907 முதல் 1912 வரை பதவி வகித்தார். சிவசுவாமி ஐயர் அவர்கள் பல பதவிகளில் இருந்து கொண்டே மேற்படிப்புகளும் படித்து CIE, CSI, KCSI போன்ற பல பட்டங்களை பெற்றார். மேலும் ஆங்கிலேய அரசால் வழங்கப்படும் மிக உயரிய விருதான சர் பட்டத்தையும் பெற்றார். அண்ணல் அவர்கள் சென்னை நிர்வாகக் குழு உறுப்பினராகவும் சென்னை மற்றும் வாரணாசி பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராகவும் பணியாற்றியுள்ளார். அண்ணல் அவர்களுக்கு சென்னை மற்றும் வாரணாசி பல்கலைக்கழகங்கள் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தன. 1921 முதல் 23 வரை இந்திய சட்டமன்ற உறுப்பினராகவும் மேலும் ஆங்கிலேயர் ஆட்சியில் பல உயரிய பதவிகளையும் அரசின் ஆலோசகராகவும் திறம்பட நம் அண்ணல் சிவசுவாமி ஐயர் அவர்கள் பணியாற்றியுள்ளார். திருக்காட்டுப்பள்ளி மட்டுமல்லாது சென்னையிலும் மகளிர் பயிலும் வகையில் சிவசுவாமி ஐயர் அவர்கள் தான் வசித்து வந்த சுதர்மா என்ற பங்களாவை விற்று லேடி சிவசுவாமி ஐயர் மேல்நிலைப் பள்ளியை நிறுவினார். மேலும் தனது துணைவியார் திருமதி கல்யாணி அம்மாள் அவர்களின் பெயரில் கல்யாணி மகப்பேறு மருத்துவமனையையும் சென்னையில் நிறுவினார். இவ்வாறாக மற்றவர்கள் யாவரும் பயன்பெறும் வகையில் கொடை உள்ளத்தோடு பெருமையுடன் வாழ்ந்த சர் சிவசுவாமி ஐயர் அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக தனது 82வது வயதில் காலமானார். எங்கள் கல்வி பணி மேலும் சிறப்புடன் செயல்பட தோன்றில் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்னும் திருக்குறளுக்கேற்ப தன் வாழ்நாள் முழுவதும் புகழுடன் வாழ்ந்து நம் அனைவரது இதயத்திலும் கல்வி தெய்வமாக குடிகொண்டிருக்கும் அண்ணல் சிவசுவாமி ஐயர் அவர்கள் மற்றும்
இங்கே கூடியிருக்கும் ராமகிருஷ்ண மடத்தின் சுவாமிஜி மற்றும் சான்றோர்களின் நல்லாசியை வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மும்மூர்த்திகளுக்கு முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனைய சாதுக்களுக்கும் இங்கே வந்துள்ள அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம். இத்தகைய புண்ணிய பூமியில் நான் வந்து நிற்பதை நினைக்கும் பொழுது கிடியவர்களை ஆசீர்வாதத்தினால்தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறேன் என்று நினைக்கிறேன். அவருக்கு 6 குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். அவர் அந்த குழந்தைகள் மீது மிகவும் பற்றுள்ளவர். விடைத்தாள்கள் திருத்தும் பொழுது தூளியை ஆட்டிக்கொண்டே அவர் திருத்துவாராம். அவ்வளவு அன்பு கொண்டவர். நாஸ்திகவாதி. கிறிஸ்துவ கல்லூரியில் பணியாற்றியதால் அங்கு சேவை மனப்பாடு நிறையாக இருக்கிறது என்று அறிந்தார். அதனால் விவேகானந்தரிடம் வந்து நம்ம இந்து சமயத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். இருவருக்கும் இடையே நடந்த வாதத்தில் வந்தார், கண்டார், வெல்லப்பட்டார். அவ்வளோ. அடுத்த ஒரு சமயம் சுவாமிஜி தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது எல்லா அவர்களுக்கு உரியவர்களெல்லாம் வந்திருந்த பொழுது தயவுசெய்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி ஏதேனும் நிகழ்ந்தால் அதற்கு நான் பொறுப்பில்லை என்று கூறினார். இந்த சின்ன குழந்தைகள் மாதிரி தொடாதே என்றால் தொட்டு பார்க்கலாம். அதனால் இவர் சுவாமிஜியோட முட்டியை தான் தொட்டார். அவ்வளவுதான். தன்னை மறந்தார், தன் குடும்பத்தை மறந்தார். நேராக வீட்டுக்கே செல்லவில்லை. நேராக நஞ்சுண்டராவ் டாக்டருடைய வீட்டில் தோட்டத்தில் அமர்ந்தார். அந்த டாக்டரின் தாயார் குடும்பத்தை விட்டுட்டு இந்த மனுஷன் இப்படி வந்து இங்கே உட்கார்ந்துட்டுருக்காரு என்று திட்டினாராம். அன்றிலிருந்து அவர் உணவை மறந்து பழமும் பாலும் மட்டும்தான் சாப்பிட்டாராம். அதனால் அவருக்கு விவேகானந்தர் கிடி என்ற பெயரை வைத்தார். இது இத்தனை கதைகள் நான் என்னுடைய பாட்டியான அவருடைய மூத்த மகளிடமிருந்து கேட்டோம். கிடியனுடைய அருளால், சுவாமிஜியின் அருளாலும் எங்கள் குடும்பம் இன்று வரை இந்த ராமகிருஷ்ணா மடத்தை சார்ந்த பள்ளிகளில் எல்லோரும் ஆசிரியர்களாக இருந்தார். எங்கள் பாட்டி இளம் வயதில் விதவியானதால் சிஸ்டர் சுபலட்சுமி அவர்களிடம் படித்து மிடில் ஸ்கூல், ராமகிருஷ்ணா மிடில் ஸ்கூலில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. கிடியின் மருமகளும் எங்கள் பாட்டியின் மூத்த மகளுமான என்னுடைய அத்தை வர்க்கிட் ரோட் ட்ரைனிங் ஸ்கூல் இருந்தது. அப்போது அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூலில் ஏகச்சமாக வேலை செய்து ரிட்டையர் ஆனவர். இன்னொரு மகள் சாரதா வித்யாலயா உஸ்மான் ரோடு மிடில் ஸ்கூலில் ஏகச்சமாக இருந்தவங்க. அவர்களுடைய அருளாலும் மூர்த்திகளால் அருளாலும் நானும் சாரதா வித்யாலயா உஸ்மான் ரோடு கணித ஆசிரியராக 32 வருடங்கள் பணிபுரிந்துள்ளேன். இத்தனைக்கும் நம்முடைய கடவுள் தான் ஆசீர்வதித்த. நன்றி, வணக்கம். Good evening. I am privileged to be a part of this function, a pleasant evening in Ramakrishna Math, greatly organized by Dakshidananda Swamiji and Ramakrishna Math authorities. Whatever I know, the interaction between Subbarao Pantulu and Swami Vivekananda, already Mr. Dakshidananda Swamiji has already told. The thing is, Subbarao Pantulu started an organization called Hindu Samaj in Rajahmundry on the banks of the river Mighty Godavari. Now it is a very great institution, vibrant institution
in propagating the Hindu Dharma and all that. He was also one of the founders of the Hindu, and he was an active member in the committee in 1897 in inviting Swami Vivekananda, and he rightly garlanded Swami Vivekananda while he was leaving for Calcutta from Madras, and he wished him a Godspeed recovery and all that. So he was a great freedom fighter. N. Subbarao Pantalu was a All India General Secretary of the Indian National Congress between 1914 to 17, and he was a close associate of Madan Mohan Malaviya, Gopal Krishna Gokhale, Bal Gangadhar Tilak, Annie Besant, and all the stalwarts of Madras like V. Krishna Swami Iyer, Siva Swami Iyer, and he was one of the inspired people by Swami Vivekananda, one of the great freedom fighters of India, inspired by the lectures of Swami Vivekananda. With these few words, I will take leave. Thank you so much. ஸ்ரீ புருஷோத்தமன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர் ஸ்ரீ கோவிந்த செட்டி வலங்கைமான் கோவிந்த செட்டி அவர்களது கிரேட் கிராண்ட் சன். அவர் பேச விருப்பமே இல்லை, ஆனால் அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். திருமதி லலிதா மற்றும் அவரது மகன் புருஷோத்தமன். இவங்க வீட்டுக்கு நேரடியாக நான் போய் இவங்க ஆர்கெஸ்ட்ரா கலெக்ட் பண்ணிட்டு வந்து பண்ணேன். வலங்கைமானில் இருக்க வீடு, கும்பகோணத்தில் 10 கிலோமீட்டர் தூரம். அவங்க கொடுத்து அப்பயே உதவுனாங்க. இவங்க அப்பா பெரியப்பாலாம் எத்தாத்மஞ்சி மகாராஜ்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஃபர்தராக நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ராம கிருஷ்ண சரணம் ராம கிருஷ்ண சரணம் ராம கிருஷ்ண சரணம் சரணே பிரபு ராம கிருஷ்ண சரணம் ராம கிருஷ்ண சரணம் ராம கிருஷ்ண சரணம் சரணே பிரபு கிருபா ஹி கேவலம் கிருபா ஹி கேவலம் कृपा हि केवलं शरणे प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरणे।